மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டி வஞ்சிக்கப்பட்டு போகிற ஒரு காலம். அதுக்கடுத்து நம்ம பார்க்குறோம், அநேகர் அபிஷேகத்தை வந்து இழந்துருவாங்க. இந்த காலகட்டங்கள் சாட்சி இருக்காது, கனி உள்ள வாழ்க்கை இருக்காது. இதெல்லாம் வந்து இந்த கடைசி காலத்தினுடைய அறிகுறிகள். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காலத்தில் ஊழியக்காரனை நிலை நிற்பது கடினமான ஒரு காரியம். ஏன்னா இது நோமாவின் காலம்னு சொல்லியிருக்கேன். இப்போ நோமாவின் காலத்தில் வந்து 120 வருடம் பிரசங்கம் பண்ணால் வேலைக்குள்ளே போகிறதுக்கு ஒருவருமே ரட்சிக்கப்படலை. பட் யாரும் ரட்சிக்கப்படலைங்கிறதுக்காக வேலையை அவன் நிறுத்தவும் இல்லை, செய்கிற வேலையை நிறுத்தவும் இல்லை. அவன் தானும் தன் குடும்பமும் அந்த வேலைக்குள்ளே போகிறதுக்கு எந்த விதமான ஒரு இடையூறும் இல்லாதபடிக்கு தன்னை தன் குடும்பத்தையும் காத்துக்கொண்டான், தன் ஊழியத்தை காத்துக்கொண்டான், தன் குடும்பத்தை காத்துக்கொண்டான். நான் அவர்கிட்ட சொன்னேன், முதல்ல ஊழியம் ரெண்டாவது இருக்கட்டும், நீங்கள் முதல்ல பரலோகத்துக்கு போகிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள், அதுக்கப்புறம் எதை பார்க்கலாம், ஊழியத்தை பார்க்கலாம். ஊழியம்னு சொல்லி எதை இழந்துடக்கூடாது, நம்மளை இழந்துடக்கூடாது. இது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு வஞ்சனை. இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஊழியம் செய்யணுங்கிறதுல வைராக்கியம் காட்டுவாங்க, வைராக்கியமாக ஊழியமும் செய்வாங்க. ஆனால் எதை விட்டுருவாங்க, தன் ஜீவியத்தை அவங்க விட்டுருவாங்க, தன் பிள்ளைகளை விட்டுருவாங்க. இன்றைக்கி நிறைய போதகருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய நிலையில் இல்லை. அப்படியே கொஞ்சம் நஞ்சம் ஆவிக்குரிய நிலையில் இருந்தால் கூட உபதேசத்தில் இல்லை, சத்தியத்தில் இல்லை. போதகருடைய பிள்ளைகள் மட்டும்தான் எதில் இருக்கிறாங்க, சத்தியத்தில் இருக்கிறாங்க. ஏன் இன்னைக்கு வந்து நாம் செய்கிற சில காரியங்கள்லாம் அன்னைக்கு நமக்கு வெளிப்படலையே, அன்றைக்கு அதில் நம்ம வந்து கரெக்டாக இருந்தோம்ல. ஆனால் இன்றைக்கு என்ன ஆச்சுது, ஏன் இந்த வேறுபாடு, ஏன் இந்த மாறுபாடு, ஏன் இந்த சத்தியத்தை புரட்டுகிற காரியத்திற்கு ஏன் இன்னைக்கு ஊழியக்காரங்க லகுவாக செவி சாச்சிட்டாங்க? எவ்வளோ பெரிய ஒரு வஞ்சனைக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்க தெரியுமா ஊழியக்காரங்க. தான் ஒரு வஞ்சிக்கப்பட்டு விட்டேன் அல்லது வஞ்சனைக்குள் போய்விட்டேன் என்று உணர்வதே இல்லை. அதுதான் பெரிய வஞ்சனை, இருக்கிறதுலேயும் கொடுமையான வஞ்சனை தான். அட்லீஸ்ட் சரி ஏதோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த உணர்வு, அல்லது சத்தியத்தை விட்டு விலகிட்டோம் அப்படிங்கிற உணர்வாது இருக்கா? கீழே இருந்து மேலே வரைக்கும் யாருக்குமே இல்லை, ரொம்ப அசால்ட்டாக இருக்காங்க. ஏங்க நமக்கு அன்னைக்கு வெளிப்பட்ட சத்தியம் எளிமையாக இருக்கணும், ஆடம்பரம் பண்ணக்கூடாது, அடுத்து நகை போடக்கூடாது அப்படிங்கிற சத்தியம் அன்றைக்கி நமக்கு வெளிப்பட்டுருக்கா? அன்றைக்கி அதெல்லாம் வைராக்கியம் நல்லா குடும்பத்தை எதிர்த்து, சொந்த பந்தங்களை எதிர்த்து, அம்மா அப்பாவை எதிர்த்தெல்லாம் சத்தியத்தில் நின்னமா இல்லையா? அது நிற்கிறதுக்கு அன்றைக்கி யார் காரணமாக இருந்தால் அன்றைக்கி இருந்த போதகர்கள் இருந்தாங்கல்ல. இப்போ அவங்களே வந்து தங்களுடைய பிள்ளைகளுக்காக உபதேசத்தை ஸ்தாபனத்துடைய ரூலையை மாற்றின அப்புறம் எங்கே விளங்கும்? இன்றைக்கி எல்லாம் நொண்டி குதிரைக்கு சறுக்குன்னு தான் சாக்கின மாதிரி சத்தியம் புறக்கணிக்கப்படுறத அவங்க நியாயப்படுத்துகிறாங்க. பின்னால் இருக்கிற அந்த சத்தியம் இல்லாத ஊழியக்கார, ரட்சிக்கப்படாத ஊழியக்காரருக்கு அது ரொம்ப சோக்கா போச்சு. எங்கள் தலைவரே இப்படி தான் சொல்லாரு, எங்கள் மூத்த போதகரே இப்படி தான் சொல்லாரு. மூத்த போதகர் சொல்லட்டும், தலைவர் சொல்லட்டும், ஏசுநாதர் உனக்கு என்ன சொல்லியிருக்காரு, அதெல்லாம் முக்கியம். ரிச்சர்ட் உம்ராண்டு ரஷ்யாவில் ஸ்டாலினை வந்து எல்லா ஊழியக்காரர்களும் புகழ்ந்து பேசுகிறாங்க, எல்லாரும் புகழ்ந்து பேசுகிறாங்க. வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த மேசியா இவர் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே புகழ்கிறாங்க. ஆனால் ரிச்சர்ட் உம்ராண்டும் அவருடைய மனைவி உட்கார்ந்து பேசுகிறாங்க, இதை எப்படி நாம் சகித்துக் கொள்வது, எல்லா ஊழியர்களுமே சோரம் போய் விட்டார்கள் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசுகிறாங்க. அப்போ அவர் சொல்ல, நான் இப்போ எழுமுனா உனக்கு பிரச்சனை, நான் எழுமுனா உனக்கு பிரச்சனை. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒரு கோழையான கணவனோடு நான் வாழ்வதை விட வீரமாய் மரித்த ஒரு கணவனுக்கு மனைவியாக இருந்தேங்கிற பெருமை எனக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் டக்குன்னு 7 முன்னால் போய் பேசுகிறாரு. அவரை நோட் பண்ணுறாங்க, காரில் போகும்போது கடத்துறாங்க, 7 வருஷம் ஜெயிலில் கொண்டு போய் போடுறாங்க. மனைவியை பக்கத்து ஜெயிலில் இந்த அம்மா அலறது, இவர் கேட்குறாக்கில் அங்கே வச்சு அடிக்கிறாங்க. அப்படி 9 வயசு பையனை கொண்டு வந்து இவர் கண்ணுக்கு முன்னால் தடி எடுத்து அடிக்கிறாங்க. அவன் சொல்கிறான், இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் மறித்துருவேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், நீங்கள் மறுதளிச்சிடாதீங்க. கிருபன்னா இதாங்க கிருபை. நம்ம சுய பலத்திலலாம் ஒன்றும் முடியாது, வாயில எல்லாம் பேசலாம், ஆனால் கிருபை இருந்தால் தான் நீக்க முடியும். இன்றைக்கு அந்த கிருபை எங்கே போச்சுது? இன்னைக்கு அந்த கிருபை இல்லையே. இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கு குறைஞ்சபட்சம் வைராக்கியம் கூட, ஒரு அற்பத்தனமான இந்த உலக பொருளை வெறுக்கிறதுக்கு நமக்கு மானமும் இல்லை, ரோசமும் இல்லை, வெக்கமும் இல்லை. பேர் மட்டும் நான் பெரிய பெந்த குசுனா என்ன தெரியுமா, எல்லாத்தையும் விட்டு இயேசுவுக்காக பின் செல்லணும். ஆடம்பரத்தை விட்டு சிலுவையை கையில் தூக்கினாதான். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறவன். இந்த தன் சிலுவை என்பது என்ன அப்படின்னா, ஒரே நேரத்தில் 2 பேர் 3 பேர் சிலுவையில் அறையதுக்காக வச்சிருந்தா அங்கே அந்த ஒவ்வொரு சிலுவைக்கு பக்கத்துலையும் பேர் எழுதி வச்சிருக்கோம். அவன் போய் எதை எடுக்கணும், அவன் சிலுவை எடுக்கணும். அதுபோல் நமக்கு நம்ம சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும், கிறிஸ்துவை பின்பற்றி போகணும். அதாவது பெந்த கோஷம் வேணும், உலகமும் வேணும். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லியிருக்கு இல்லையா, த லூக் ஆன் ஸ்டேட்டஸ், அனலுமின்றி குளிரமின்றி இருக்கிறது. இங்கேயும் வந்து அடையாளம் காட்டிக்கிடுவோம், அங்கேயும் போய் அடையாளம் காட்டணும். பெந்த கோஸ்காரங்கிறது வேணும், எல்லாம் மதிக்க மாட்டாங்க. ஆனால் நான் பெந்த கோஸ் இல்லை, அவிச்ச முட்டைக்கோசா இருக்கணும் ஒன்று, இல்லை பெந்த கோஸாக இருக்கணும்.
ரெண்டுமே இல்லாம இங்கேயும் தலையை காட்டி அங்கேயும் தலையை காட்டினா அது என்ன ஒரு ஒரு இது இருக்குது? அப்ப சத்தியம் வந்து புறக்கணிக்கப்படுறதுக்கு காரணம் என்ன? வெளிச்சம் இல்லை, வேற வசனத்துல வெளிச்சம் இல்லை. அன்றைக்கு இருந்த பரிசுத்தவான்களுக்கு படிக்கிறதுக்கு நிறைய புத்தகங்கள் கிடையாது, கமெண்ட்ரி கிடையாது, இங்கிலீஷ் எல்லாம் ரொம்ப பேச மாட்டாங்க. ஏன்னா எல்லா புத்தகங்களும் எல்லா கமெண்ட்ரிஸும் எதுல இருக்கு? இங்கிலீஷ்ல தான் இருக்கு. தமிழ் அவங்களுக்கு உருப்படியா அந்த இந்த இதை மட்டும்தான் அவங்க ஒழுங்கா படிப்பாங்க. எதை? பைபிளை. அந்த பைபிளை மட்டும் படிச்சு அவ்வளவு வெளிச்சத்தோடு அவங்க சத்தியத்தில் நடந்தாங்க. எனக்கு தெரியும் எத்தனையோ பேர் தியாகத்தோடு வாழ்ந்தார்கள். இன்றைக்கு அதை போல தியாகம் பண்ணின ஊழியக்காரன் யார் என்றால் தேடித்தான் பார்க்கணும். 1000ல் ஒரு ஆளை தான் தேடி பார்க்கணும். ஏன் அப்புறம் எப்படி இந்த ஊழியம் வந்து ஒரு வல்லமை இழந்த ஒரு ஊழியமா ஏன் போகாது? வல்லமை இல்லாத ஒரு ஊழியமாக மாறி போச்சு அப்படின்னு நம்ம ரெக்ரெட் பண்றோம், வருத்தப்படுறோம். இன்னைக்கு அவர் சொல்லாரு, அன்னைக்கு மரித்தவன் உயிரோடு எழுமனா, ஜெபம் பண்ணா முடவன் எழுப்பி குதிச்சான், இன்னைக்கு ஒன்றும் நடக்கலையே. அப்படி ஆதங்கம் ரொம்ப உண்மை. நானுமே அந்த ஆதங்கப்படுறேன். அதான் நான் சொன்னேன், சனி ஞாயிறு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு இடத்துல நான் ஒரு கன்வென்ஷனில் பேசினேன். அங்கே நான் வந்து இந்த சத்தியங்களை முழுவதும் எடுத்து சொன்னேன். ஒரு சப்ஜெக்ட்னு ஒன்று பேசாமல், ஒரு தலைப்பில் பேசாமல், இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கலந்து பேசக்கூடிய விதத்தில் எல்லாத்தையும் டச் பண்ணி பேசுனேன். நாரா நான் சொன்னேன் அவங்ககிட்ட, சத்தியத்தின்படி நடக்கலை, கத்தரை பரியாசம் பண்ணால் உன்னையே தும்பு ஆக்கிடுவார். தும்புனா என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். கத்தலை நார் உரிக்கிறோம்ல, அந்த நார் உரித்து அது தும்பாகும், அது மாதிரி ஆக்கிடுவார். தேவன் நம்மிடத்தில் வேற ஒன்றையும் எதிர்பார்க்கல, அவருடைய சாயலை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார், வேற ஒன்றும் இல்லை. யாருடைய சாயல்? தேவனுடைய சாயல். இப்போ நம்மை பார்த்தவர்கள் குறைந்தபட்சம் கிறிஸ்துவுக்குரிய குணாதிசயங்கள் இவங்ககிட்ட இருக்கு. நம்ம முகத்தை பார்த்து சொல்லணும், நம்ம மூஞ்சை பார்த்தா அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மொசை பிடிக்கிற நாய்க்கு மூஞ்சை பார்த்தா தெரியும்னு. அப்போ நம்ம மூஞ்சை பார்த்தா இவங்க எல்லாம் கிறிஸ்தவங்க அட்லீஸ்ட் குறைந்தபட்சம். வேற ஒன்றும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம். அவங்க நம்மளை பார்த்த உடனே என்ன சொல்லணும்? இவங்கெல்லாம் சரி, நம்ம கூட பழகுறாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க, நம்ம கூட பழகுனவங்க, அவங்க நம்ம பேசுறது, நம்ம வாழ்கிற விதம், இதெல்லாம் பார்த்த உடனே என்ன சொல்லணும்? இவங்க கிறிஸ்தவங்க. ஏன்னா இவங்ககிட்ட பொய் இல்லை, இவங்க உண்மையை தவிர வேற எதுவும் பேச மாட்டாங்க, நேர்மையாக இருப்பாங்க, உத்தமமாக இருப்பாங்க, ஆண்டவருக்கு பயந்து ஜீவிப்பாங்க, கள்ளத்தனம் அவங்கள்ட்ட இருக்காது, ஏமாத்து இருக்காது, உருட்டு புரட்டு இருக்காது. இதை யார் சொல்லணும்? நம்ம கூட பழகிறவங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, நம்ம சொந்தக்காரங்க. இதுக்கு தான் பயப்படுவாங்களே ஒழிய நம்ம பெரிய ஆளுங்கிறதுனால பயப்பட மாட்டாங்க. நேர்மை உங்களுக்குள்ள இருக்கும், உண்மை உங்களுக்குள்ள இருக்குமா, மற்றவங்க கண்டிப்பாக என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. இன்றைக்கு நமக்கு பலன் இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கு டாபிக் வந்து மாம்சத்தை அழிப்பது எப்படி? மாம்சத்தை அழிக்கிறது, அதாவது மாம்சத்தை அழிக்கும் அபிஷேகம். மாம்சத்தை அழிக்கும் அபிஷேகம். நம்ம இந்த மாம்சத்தை அழிக்கணும் அப்படின்னா வேற எதை கொண்டும் அழிக்க முடியாது. ஆனால் எதை கொண்டு மட்டும்தான் அழிக்கலாம்? அபிஷேகத்தை கொண்டு மாத்திரம் தான் அழிக்க முடியும். அந்த மாம்சத்தை அழிப்பதற்கு வேற எந்த வழியுமே கிடையாது, ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அது என்ன வழி அப்படின்னா, அபிஷேகத்துக்குள்ள வாழ்வது அல்லது ஆவியினால் நடத்தப்படுவது. அந்த ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவம் நமக்குள்ள இருந்தால் மட்டும்தான் நம்ம எதை ஜெயிக்க முடியும். இன்னைக்கு ஏன் நிறைய பேர் தோத்து போய் அந்த பழைய அனுபவங்கள் இன்னைக்கு இல்லை? என்னைய மாதிரி யாராவது 4 கிறுக்கங்க தான் எதை பேசிக்கிட்டு இருக்கோம்? அபிஷேகத்தையும் பழைய அனுபவத்தையும் சத்தியத்தில் இருங்க, இப்படி இருக்காதீங்க அப்படின்னு சொல்றது யாரு? எங்களை மாதிரி சில லூசுகள். மற்ற காரியக்காரங்கள்லாம் படித்தவங்கலாம் என்ன பேசிட்டு இருக்காங்க? இதெல்லாம் டச் பண்ணுறதே கிடையாது, இதை பற்றி பேசுறதே இல்லை. வருகையை பற்றி பேச மாட்டாங்க, பரிசுத்தத்தை பற்றி பேச மாட்டாங்க, ஆவியின் கனிகளை பற்றி பேச மாட்டாங்க, நகையை பற்றி பேச மாட்டாங்க, சுத்திகரிப்பை பற்றி பேச மாட்டாங்க. இந்த சப்ஜெக்டை டச் பண்ணுறதே கிடையாது. ஏன் பேச அவர் அதான் கேட்குறது, ஏன் பேசுறது இல்லை? இப்போ நான் சொன்னேன், முன்னால் உள்ளவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். 2வது அவங்க அதன்படி வாழ்ந்தவங்க, அதனால் அவங்க துணிச்சலாம் பேசினாங்க. இப்போ இருக்கவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்னா என்னன்னே தெரியாது. இப்போ நகைன்னா சாபம்னு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா? சாமுக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? நகைங்கிறது என்னது, சாபம்னு தெரியுமா? தெரியாது. சொல்லு. இல்லை வாசனமா சொன்னாங்களா? அப்போ நீ இதுக்குள்ளே கழட்டி இருக்கணும்ல. இப்போ நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன், சாம் நீ தெரிஞ்சிருந்தா இதை கழட்டிருப்பா அப்படின்னு சொல்கிறேன். உடனே இப்போ வீட்டில் போய் அடுத்த மாதம் நான் கூட்டத்துக்கு வரல, பாஸ் என்னையே டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ இப்படி சொன்னா நீ என்ன செய்வேன்? சரி, ஏன்னா மனைவியை ப்ளீஸ் பண்ணணும், இல்லை குடும்பத்தில் சமணம் போயிடும். இப்போ சத்தியத்தை நிமித்தம் ஒரு பிரச்சனை வருது, இப்போ பிரச்சனையை ஜெயிக்கவா அல்லது நம்ம அதை அமைக்கிட்டு உட்காந்துருக்கவா? ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், சொல்றது உனக்கு புரியுமா? அன்னைக்கு பாஸ்டர்மா உனக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க, எவ்வளவு சீக்கிரத்தில் நீ அந்த சாபத்திலேருந்து வெளியே வரணுமோ அது உங்கள் 2 பேருக்கும் ஆசீர்வாதம். உங்கள் அம்மா அப்பா அதை விரும்பினாலும் சரி விரும்பாட்டிலும் சரி, உங்கள் அப்பா அம்மா சொன்னாலும் சரி அதெல்லாம் மேட்டரே கிடையாது. ஆனால்
நமக்கு சத்தியம் இயேசுநாதர். அன்றைக்கு இருந்தவங்க எல்லாம் எதை வந்து பிரதானப்படுத்தினாங்க? யாரை? பவுல் சொல்ல, நான் யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா தேவனையா? அப்போ மாம்சத்துல ஜெயம் அப்படிங்கும் போது ஒன்று ஒன்று நம்மளை விட்டு தூர போகும். மாம்சத்துல ஜெயம் இல்லை அப்படின்னா அந்த உலகம் வந்து நம்ம ஒன்று ஒன்றா ஒட்டிக்கிடும். இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய உலகத்துல என்ன ஜாலியா போட்டுக்கிட்டு பாருங்க. என்னுடைய மூத்த மகா ஊழியம் செய்கிறான். அவங்க அவங்க செக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பாஸ்டர் அம்மா சின்ன பிள்ளைகிட்ட, உங்க அப்பா அம்மாட்ட நீ நகை கேளு. எதை கேளு? நகையை கேளு. ஆமா, அவ என்ன பாஸ்டர் அம்மா, அவ என்ன ஊழியம் செய்தா, அவ ஊழியம் செஞ்சு என்ன ஆத்மா ரட்சிக்கப்படும், எந்த பரலோகத்துல கொண்டு சாப்பாங்க? அந்த சாமரத்தில் அவளையும் அங்கீகரிச்சு ஒரு ஊழியக்காரியா வச்சிருக்காங்க. கேவலமா இருக்கு. என்னைக்காவது அவ எனக்கு முன்னால வந்து நின்னா அப்படின்னா அவ்வளவுதான், ஒத்த முடியா பிடிங்கிதான் ஆகணும். சத்தியத்தை சொன்னதினால் நான் சத்துருவானேனோ? இது நான் சொல்றது இந்த இது ஒன் ஆஃப் தி ஆஸ்பெக்ட்ஸ். எத்தனையோ காரியங்கள் அது ஒன்று. இது வந்து நமக்கு மெயின் அல்ல. மாம்சத்தை ஜெயிக்கணும் அப்படிங்கும்போது மாம்சத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற காரியங்கள் எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? அன்றைக்கு அது ரொம்ப எளிதாக ஜெயித்தார்கள். அதுதான் எனக்கு இன்னைக்கு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அவங்களுக்கு இப்போ யாருமே வந்து போதிக்கல, அழகாக ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கு எதிர்ப்புகள் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு கடுமையான எதிர்ப்புகளை அவர்கள் எதிர்கொண்டு அதெல்லாம் ஜெயிச்சாங்க. நகையை எடுத்துக்கிடுங்க, அல்லது ஆடம்பரம். இன்னைக்கு பெந்தகோஸ்துல வந்து ரொம்ப நம்முடைய ஆவியை கெடுத்து கொண்டிருப்பது எது? ஆடம்பரம். நீங்க ஆடம்பரத்தை லெகுவா நினைக்காதீங்க. நீங்க நான் ஒவ்வொரு இடங்களுக்கு போகும்போதும் அங்கே உள்ள ராஜாக்கள் வாழ்ந்த அந்த அரண்மனையை போய் நான் விசிட் பண்ணுவேன். செஞ்சுக்கு போகும்போது தேசிங் ராஜாவினுடைய தேசிங் ராஜா அந்த வாழ்ந்த ராணி கோட்டை, ராஜா கோட்டைன்னு 2 இருக்கு. ஆப்போசிட் மலையில் இருக்கு. போய் பார்த்தேன். இடிஞ்சு தவிழ்ந்து கிடக்கான ரொம்ப கலை நுட்பத்தோடு செதுக்கப்பட்ட கற்களினால் கட்டப்பட்ட அரண்மனை. அவங்க வாழ்ந்த விதங்கள் எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஆனால் எல்லாமே சிதலம் அடைந்து கிடக்கின்றன. நீங்க ராமநாதபுரத்தில் சேதுபதி வாழ்ந்த அரண்மனை இருக்கு பாருங்க. அரண்மனை வாசல்னு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு. அது ஒன்று தான் அரண்மனையை நினைவு கூறுறதுக்கு. மற்றபடி அங்கே ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு அரண்மனை எனக்கு தெரிஞ்ச அளவில் மைசூர் மகாராஜாவினுடைய அரண்மனை மட்டும்தான் எப்படி இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணி. நான் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 48 வருஷத்துக்கு முன்னால் பைபிள் காலேஜில் படிக்கையில் நான் போய் பார்த்துருக்கேன். அது ஒன்று மட்டும்தான் அப்படி இருக்கு. அதுலேயும் அதில் வாழ்ந்த அந்த ராஜாவினுடைய பேரை மாதிரி இன்னைக்கு கவர்மெண்ட்டில் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் ரொம்ப பட்டினி பசியமாக கிடக்கும், எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்குறாங்க. எங்கள் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் ஒரு ஜமீன் இருந்தார். அவருக்கு நிறைய வில்லேஜஸ், சொந்த கிராமங்கள். அதனால் குடிச்சே அழிச்சார். அவருக்கு மனைவின்னு யாரும் தெரியாது, மகள்னு யாரும் தெரியாது. அந்த மனைவியும் மகளும் எங்கள் வீட்டில் தான் அடைக்கலத்துக்கு வந்து இருப்பாங்க. அவர் குடிச்சிட்டு வந்தாருன்னா எங்கள் வீட்டில் தான் வந்து இருப்பாங்க. கடைசியில் அந்த அம்மாவும் ரசிக்கப்பட்டாங்க, மகளும் ரசிக்கப்பட்டாங்க. எல்லாத்தையும் விற்று குடிச்சு அழிச்சாங்க. ஜமீன்களுடைய நிலைமை அது, ராஜாக்களுடைய நிலைமை அது. ஏன் தெரியுமா? அப்படி அழிவுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? நம்பர் 1 ஆடம்பரம். நம்பர் 2 மக்களை வேதனைப்படுத்தி வருத்தப்படுத்தி அவங்க என்ஜாய் பண்ண. அன்னைக்கு வேற ஒன்றும் ஏறி போகிறதுக்கு வேற ஒன்றும் கிடையாது, பல்லக்கு தான் இருந்துச்சு. அந்த பல்லக்கில் வந்து இவங்க என்ன செய்வாங்க? மேலே உட்காந்துருப்பாங்க. சுமக்கிறது யாரு? மனிதர்கள் அதை சுமப்பாங்க. இந்த மனிதனுடைய ரத்தம் இருக்கு பாருங்க. அந்த அந்த மலையில சரிவா குதிரை போறதுக்கு ரோடு போட்டுருக்கான். 1000 படிக்கட்டுகளுக்கு மேல இருக்கு. அதுல அந்த பல்லக்கை வந்து யார் தூக்கிட்டு போனோம்? ஆட்கள் தூக்கிட்டு போனோம். அவங்களுடைய வேர்வை சிந்திச்சு, இந்த வேர்வையில் அவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒவ்வொரு இடத்துலையும் போய் அந்த ஹிஸ்டரி எடுத்து, இன்றைக்கு இந்த அரண்மனை இவ்வளவு ஆகா ஓஹோ என்று இருந்த இந்த ராஜாவினுடைய அரண்மனை திரும்பி பார்க்க ஆள் இல்லாமல் இன்றைக்கு ஏன் குருவி கூடு கட்டிக்கிட்டு அங்கே யாருமே சாயங்காலம் 6 மணிக்கு 4 மணிக்கு மேலே அங்கே யாரும் ஆள முடியாது. இன்னைக்கு அந்த நிலைமையில் இருக்கிறது காரணம் என்ன சொல்லுங்க? ஆடம்பரம். நீங்க ஆடம்பரத்தை லெகுவா கடந்து போகாதீங்க. ஆடம்பரத்தை வந்து எப்படி கடந்து போகக்கூடாது? ஈஸியா கடந்து போகக்கூடாது. அது நம்மளை பாதிக்கணும். எது ஒன்று நம்மளை பாதிக்கிறோம் அதை தாங்க நம்ம பேசுவோம். உங்களுக்கு அதை பாதிக்கலன்னு நீங்கள் வாயை திறக்க மாட்டீங்க. தலைவர்கள் எப்படி உருவானாங்க? தலைவர்கள் வந்து எப்படி உருவானாங்க? சமூகத்தில் பார்க்கும்போது எந்த ஒன்று அவர்களை பாதித்ததோ அதற்கு அவர்கள் குரல் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அந்த மாதிரி காரியத்தை சிந்திக்கிறவங்க எல்லாம் அவனுக்கு பின்னால போனாங்க. அவனை தலைவராக்கினார்கள். அவன் முன்னிறுத்தப்பட்டான். அவன் பேசினான். இவர்கள் பின் சென்றார்கள். எனக்கு தெரியும் இந்த உபதேசங்களையும் இந்த சத்தியங்களையும் பேசினா இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு அது விருப்பம் இல்லை என்று எனக்கு தெரியும். இதை பேசினா நிறைய பேர் வரமாட்டாங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் ஒரு ரெமனன்ட்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு. சிறை கைதிகளாய் பிடிக்கப்பட்ட போது ஒரு ரெமனன்ட்னு ஒரு மீதியான கூட்டம் எருசலேமில் இருந்துச்சு. அந்த மீதியான கூட்டத்தை போல கர்த்தர் எப்பொழுதுமே ஒரு ரெமனன்ட்டை வைத்திருப்பார் என்பது வேற சத்தியம். எவ்வளவுதான் அழிந்து போனாலும் அழிக்க முற்பட்டாலும் அதற்கு நடுவிலே ஒரு தானியேல் இருக்கத்தான் செய்வார். ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருக்கத்தான் செய்வார். ஒரு எஸ்ரா இருக்கத்தான் செய்வார். ஒரு நெகேமியா இருக்கத்தான் செய்வார். ஒரு ஏசாயா, எரேமியா, ஒரு ஆபூக், நாகும் தீர்க்கதரிசிகள் இருக்கத்தான்
செய்வார். அவர்கள் இல்லாமல் போவதில்லை. இந்த நான் சொன்ன இந்த தீர்க்கதரிசிகள் ஏசாயாவிலிருந்து நீங்க எரேமியா வரைக்கும் எடுத்துக்கிடுங்க. யாராவது ரொம்ப ஆகா ஓகோன்னு வாழ்ந்தவர்கள் யாராவது உண்டா? ஒருவரும் கிடையாது. அவர்கள் ராஜாவை கண்டித்ததுனால, உண்மையை சொன்னதுனால, தேவனுடைய செய்தியை அறிவித்ததுனால அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? அடிக்கப்பட்டார்கள், ஊத்திரப்படுத்தார்கள், தண்ணியில்லாத பானம் கிணத்துல தூக்கி போட்டாங்க, பட்டினியா போட்டாங்க. எரேமியாவெல்லாம் உள்ள அக்கல்ல துணியை வச்சுல தூக்கி வெளியே விட்டாங்க. எல்லாரும் பொய் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தான் தீர்க்கதரிசி. அவன் மட்டும் உண்மையை சொன்னான். உண்மையை சொன்னவனுக்கு பாலங்கிணறு, பொய்யை சொன்னவனுக்கு அரண்மனை சாப்பாடு. ஆனா தேவனுடைய பார்வை அந்த உண்மையை சொன்னவனோடு இருந்தது. அவனுக்கு தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவனுடைய வாயில கர்த்தர் சொன்னாரு, உன் வாயோடு இருந்து என் வார்த்தை உன் வாயிலே நான் போடுவேன் அப்படின்னு சொன்னார். ஆனா பொய் சொன்னவனுக்கு எது இல்லை? கர்த்தருடைய வார்த்தை இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தையை போல அவன் பேசினான். ஆனால் அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை அல்ல. இன்னைக்கு அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. பிரசங்கம் பண்ணணுங்கிறதுக்காக பிரசங்கம் பண்ணுகிறமே ஒழிய பிரசங்கம் ஏன் பண்ண வேண்டும் என்பதை உணர்ந்து நாம் என்ன செய்வதில்லை, பண்றதில்லை. ஆளு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்கம் பண்ணணும், கூடி வந்தவங்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணணும். பட் பிரசங்கம் எதுக்கு? 1 கொரிந்தியர் 1:21 என்ன சொல்லியிருக்கு? அற்பமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிப்பது தேவனுக்கு பிரியமாயிற்று. அப்ப பிரசங்கம் நிறைய பேருக்கு அற்பமா தான் தெரியும். ஆனா அந்த அற்பமான பிரசங்கத்தினால அவர் விசுவாசிகளை ரட்சிப்பது அவருக்கு பிரியம். இந்த பிரசங்கத்தை வச்சுதான் என்ன செய்யறாரு? விசுவாசிகள் என்ன செய்யறாரு? ரட்சிக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், இனியும் நாம் ரட்சிக்கப்படுவோம். அந்த முக்காலத்திலும் உள்ள ரட்சிப்புல முதல் ரட்சிப்பு சுவிசேஷம். சுவிசேஷத்தினால் நாம் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரப்பட்டோம். இப்ப தேவனுடைய செய்தி சத்தியத்தினாலே நாம் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே வருகிறோம். நம்முடைய குறைகள் நீக்கப்பட்டு கொண்டே வருகிறது. நமக்குள்ள பரிசுத்தம் வந்துகிட்டே இருக்கு. நீங்க ரட்சிக்கப்பட்டு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு சுவிசேஷம் சபையில கொண்டு வந்து இணைக்கிறது இல்லையா? இணைச்ச பிறகு திரும்பவும் இயேசு ரட்சிக்கிறார், இயேசு கண்ணீர் பிடிக்கிறார், இயேசு உன்னை காப்பாத்துகிறார்னே சொல்லிட்டு இருந்தா அந்த ஆத்மா என்ன ஆகும்? அதுக்குதான் அதைத்தான் பவுல் வேறொரு லாங்குவேஜ்ல சொன்னாரு, நீங்கள் இன்னும் பாலை குடித்துக் கொண்டிருக்கிறீர்களே. நீங்க சாலிடான உணவை சாப்பிட வேண்டியவங்க இப்ப என்ன எதை குடிக்கிறீங்க? பாலை குடிச்சிட்டு இருக்கீங்க. அப்ப ரட்சிக்கப்பட்டவனுக்கு என்ன வேணும் அப்படின்னா, அவன் அடுத்த நிலைக்கு கடந்து போவதற்குரிய பரிசுத்தத்துக்கு ஏதுமான வார்த்தைகள் தேவை. இன்னைக்கு வார்த்தைகளை கொடுக்குறோம், ஆனால் அந்த வார்த்தைகளை உள்வாங்குகிறார்களா, அப்சர்வ் பண்றாங்களான்னா அது இல்லை. நான் ஏன் சபையை வச்சு நான் பேசுறேன் உங்களுக்கு. சத்தியத்தை நாம் சொல்லும் போது அந்த சத்தியத்தை அவர்கள் உள்வாங்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? அதன்படி நடப்பாங்க. இவன் சத்தியத்தை கேட்ட பிறகு உள்வாங்கலை அப்படின்னா நடக்க மாட்டாங்க. இப்போ என்கிட்ட பேசின பாஸ்டர் சொன்னேன், நீங்க இதை பத்தி கவலைப்பட்டு இருக்காதீங்க. முதல்ல நீங்க கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருங்க? பரலோகத்துக்கு போறதுக்கு ரெடியாங்க. உங்க குடும்பத்தை நீங்க ரெடி பண்ணுங்க. பாஸ்டர் பெரிய ஒரு வெளிப்பாடெல்லாம் நீங்க சொல்றீங்க. ஆமா, இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. ஊழியம் செய்யணும். ஆனா இங்க மனைவி அவ வேதனைப்பட்டு கிடக்கா. மனைவியோட சந்தோஷமா இருந்த நாள் கிடையாது. ஊழியக்காரங்க பிள்ளைகளோட உட்கார்ந்து பேசுனது கிடையாது. பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை. அதனால பிள்ளைகள் இன்னைக்கு பெற்றோரை என்ன செய்கிறார்கள்? வெறுக்கிறார்கள். அதெல்லாம் வேண்டாங்க. அந்த பேச்சை எங்க அப்பா பத்தி பேசாதீங்க, எங்க அம்மா பத்தி பேசாதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் எங்க அப்பா எங்க அம்மா சந்தோஷம் வச்சிருக்காரா கேட்குறாங்க. என்ன பதில் சொல்லுங்க? என்ன பதில்? நம்மகிட்ட என்ன பதில் இருக்கு? நம்ம நினைக்கிறோம் நம்ம பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு. நமக்கு தான் ஒன்றும் தெரியாது, நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா இது என்ன காலம்? கடைசி காலம், கலியுகம். கலியுகத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா அறிவு பெருத்து போகும். the knowledge will increase. இன்றைக்கு ஏஎல்னு ஒரு இது எனக்கு உருவாக்கிட்டு வருது தெரியுமா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். என்னது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்னைக்கு அது ரொம்ப வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. ஒரே உருவம் நிற்கும். அந்த உருவம் இங்கிலீஷ் பேசும், தமிழ் பேசும், ஹிந்தி பேசும், ஜெர்மன் பேசும், ஜாப்பனீஸ் பேசும், எல்லாமே பேசும். ஒரே ஒரு பிம்பம், ஒரு உருவம் மாத்திரம் நிற்கும். அந்த ஒரே உருவம் வேறு வேறு பாஷைகளை பேசும். அதுக்கு பேர் தான் என்னது? ஏஎல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்னைக்கு அது ரொம்ப பெருகிட்டு இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பெருக பெருக பெரிய பேர் ஆபத்து. அந்த ஸ்பெயின்ல 25 வாலிப பிள்ளைகளுக்கு படத்தை அப்படியே எடுத்து அதை நிர்வாண படமாக்கி 14 வயசு பசங்க ஃபுல்லா அனுப்பியிருக்காங்க ஸ்பெயின்ல. அதான் காட்டியிருக்காங்க. அப்படி வச்சுங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன தெரியுமா? உங்களுடைய உருவத்தை வைத்து உங்களை ஜெர்மன் பேசுவது போலவும் ஜாப்பனீஸ் நான் ஒரு நல்லதே சொல்றேன். பாச சொல்றது அதை என்னத்துக்கு வேணாலும் அதை என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். இன்றைக்கு அப்படியானால் நம்முடைய பிள்ளைகளுக்கு பேராபத்து. வெளியில் நம்ம தலை கட்ட முடியாது. இந்த ஏஎல் என்று சொல்லப்படுகிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு அவ்வளவு டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இனி வரும் காலம் எப்படி போகுதுன்னே நமக்கு தெரியல. அதை சில நேரங்களில் நினைச்சா நம்ம ரொம்ப துக்கப்பட வேண்டிய விஷயத்துல தான் இருக்கணும். நான் அடிக்கடி இதை எப்படி நாம் ஜெயிக்கிறது, இதை எப்படி நம்ம ஜெயிக்கிறது, எனக்கு இருக்கிற கவலை தான்.
ஏன்னா நான் முந்தின சந்ததியும் பார்த்தேன். 52 வருஷத்துக்கு முன்னால உள்ள ரட்சிப்பை பார்த்தேன். 52 வருஷத்துக்கு முன்னால பரிசுத்தவான்களை பார்த்தேன். 52 வருஷத்துக்கு முன்னால இருந்த அவருடைய தியாகங்களை பார்த்தேன். அதை பார்த்து நான் வளர்ந்தவன். இன்னைக்கு எனக்கு அதனால தான் காம்ப்ரமைஸ் பண்ண முடியல. இன்றைக்கும் எனக்கு இந்த ஆடம்பரத்தையோ இந்த நகையவோ அல்லது ரட்சிப்பில் ஒரு பலனற்ற ஒரு நிலை என்னால் அதை காம்ப்ரமைஸ் பண்ண இன்னைக்கு வரைக்கும் எனக்கு முடியல. சாகிற வரைக்கும் நான் அதை செய்ய போகிறதில்லை. அது எத்தனை பேர் நம்மளை விட்டு ஒதுங்கி போனாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. அல்லது யாரும் நம்மளை கூட்டு பெரிய பிரசங்கம் பண்ண வைக்காட்டிலும் நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதனால் நம்ம கடைசி வரைக்கும் எதை சொல்லணும்? நாம் அறிந்த சத்தியத்தை நான் பேசிக்கிட்டே இருக்கணும். நான் அந்த பாஸ்டர் சொன்னேன், வாங்க இன்னைக்கு ஊழியக்காரங்க இதை கை கொள்ளலை, இன்னைக்கு ஊழியக்காரங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கிற கம்ப்ளைண்ட்டை நீங்கள் நிறுத்துங்க. முதல்ல நீங்கள் ஒரு கிராமத்தில் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும். நான் வந்து ஒரு மாதத்துக்கு 15 மாவட்டத்துக்கு நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். எனக்கு நிறையவே தெரியும். ஆனால் நான் வந்து யாரையுமே இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அது சரியில்லைங்கிறது நான் சொல்கிறது இல்லை. ஏன்னா இவர்களுக்கு முன்னால் நான் சரியாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய குறிக்கோள். எனக்கு யார் சரியில்லைங்கிறத நான் இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அவர்களுக்கு முன்னால் நான் எப்படி இருக்கணும்? சாட்சியாக இருக்கணும், சத்தியத்தை பேசணும். எனக்கு 2 கேசநாதர்கள் 12 பேர் இருந்தாங்க. எனக்கு ஒரு 2 பேர் 3 பேர் இருந்தால் போதும். அந்த 3 பேருக்குள்ளே நான் இந்த சத்தியத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், உள்ள அனுப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் அதை உள்வாங்கி கொண்டு இருப்பார்கள். அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் நமக்கு என்ன இல்லை, தேவையில்லை. ஏன்னா நான் டாக்டரேட் படிக்கும்போது மொத்தமே 10 பேர் தான் சேர்ந்தாங்க. எல்லாருமே வந்து 55 வயசு, 60, 65 வயசு. நான் ஒருத்தன் தான் 45 வயசு. முடிச்சது நாங்கள் 2 பேர் தான் முடித்தோம். இடையில மற்றவங்களாம் ட்ராப் ஆகிட்டாங்க. இந்த 10 பேருக்கு பேசுறதுக்கு அன்றைக்கி 60,000 ரூபாய் டிக்கெட் எடுத்து டாக்டர் கெவின் மனோயான்னு ஒருத்தர் அமெரிக்காவில் வந்து பாடம் எடுத்துகிட்டு போனார் ஒரு வாரம். எனக்கு அன்றைக்கி ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு அது புரியலை. ஒரு 60,000 ரூபாய் டிக்கெட் எடுத்து ஒரு வாரம் வந்து இங்கே தங்கி இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஊழியம் செய்யணும்னு நினைப்பாங்கல்ல. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா டாக்டரேட்னா 10 பேர் தான் இருப்பாங்க. அந்த 10 பேருக்கு இப்போ நான் அன்றைக்கு அவர் பண்ணின அந்த தியாகத்தோடு வந்து அவர் வந்து ஆக்சுவலாக வந்து பிரசங்கம் அந்த டீச் பண்ணிட்டு போனதை இன்றைக்கு நான் கிட்டத்தட்ட 22 வருஷமாக 95 ஜாயின் பண்ணி 2000 நான் டாக்டரேட் வாங்கினேன். 2000 இன்னைக்கு வரைக்கும் 23 வருஷமாக நான் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் யாரை பேசிக்கிட்டு இருக்கேன்? டாக்டர் கெவின் மனைவியாக பேசிகிட்டு இருக்கேன். பிஷப் ரைட் ரெவரண்ட் பிஷப் பால்ராஜ் திருச்சியில் முன்னால் பிஷப்பாக இருந்தார் தெரியுமா, அவரை நான் இன்னும் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்? அவங்க நமக்கு ஒரு மாதிரியை காட்டினாங்க. ஒரு நாள் 20 புத்தகத்தை கொடுத்து அவ்வளவுத்துக்கும் வந்து 20 புத்தகத்தையும் நீங்கள் வாசித்து ஓவர் நைட்டுக்குள்ளே 2 பக்கம் A4 சைஸில் 2 பக்கம் நீங்கள் எழுதிட்டு வாங்கன்னு அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்க. விடிய 20 புத்தகத்தையும் பக்கமாக பெரட்டினா கூட பெரட்டுறதுக்கு முடியாது, டைம் இல்லை. விடிய உட்காந்து எல்லாரும் நாங்கள் அதை இது பண்ணிவிட்டு அந்த ஆதர் சொல்கிற வியூ, புக் ரிவ்யூ, அந்த ஆதர் சொல்கிற வியூ ஒவ்வொரு புத்தகத்துலையும் என்ன சொல்கிறாரு அதை நீங்கள் மறுக்கிறீங்களா ஏற்றுக்கொள்கிறீங்களா, ஏற்றுக்கொண்டால் என்ன ரீசன், மறுத்தால் என்ன ரீசன், இவ்வளோ எழுதணும். உட்காந்து மண்டையை பிச்சு ஒரு மாதிரி எழுதி ரஃபில் எழுதியாச்சு. காலையில் 8 மணி ஆகிட்டு குளிச்சுட்டு கிளாஸுக்கு போயிட்டோம். ஃபேர் பண்ணதுக்கு வழி இல்லை. நான் பயந்து அந்த பேப்பர் எடுத்துக்கொண்டே அவர்கிட்ட காட்டினேன். அவர் முன்னால் இப்படி பார்த்தாரு. ஓகே குட். நான் அதுக்கு முன்னாடி சொன்னேன், சார் வெரி சாரி, ஐ எம் நாட் ஏபிள் டு மேக் a fair copy, it's only a rough copy. அப்போ அவர் சொன்னார், நோ வெதர் இட்ஸ் ரஃப் ஆர் ஒரிஜினல், அதாவது ரீரிட்டன் காப்பி, ஐ எம் நாட் பாதர்ட் வெதர் யூ ஹவ் டன் இட் ஆர் நாட். நான் கொடுத்த வேலையை நீங்கள் செஞ்சுருக்கீங்களான்னு எனக்கு பார்க்கணும். அது காட்டினார். குட் அப்படின்ட்டார். அளக்கிற விதம் வேறு. நம்ம இன்றைக்கி ஒரு அசைன்மெண்ட்னா சுற்றிலையும் கோடு போட்டு அதுக்கு முன்னால் ஒரு பேப்பரை வச்சு அதில் யாருக்கு அசைன்மெண்ட்டு, என்ன அசைன்மெண்ட்டு, யார் எழுதுனது எல்லாத்தையும் எழுதி அப்புறம் பின் பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும். மேலே போக அவங்க கண்டென்ட்டை தான் பார்ப்பாங்க. நீங்கள் அழகுப்படுத்துறது அவங்களுக்கு தேவையில்லை, அழகு தேவையில்லை. ஆனால் என்ன வேணும், கண்டென்ட் இருக்கணும். அப்போ இப்போ இதெல்லாம் வந்து அவங்க கிட்ட நான் படிச்சு அவங்க சொல்லிக் கொடுத்த பாடம் எனக்கு மறந்துட்டு உண்மையிலே. அவர் என்ன சொல்லிக் கொடுத்தாரு, என்ன சப்ஜெக்ட் எடுத்தாருங்கிறது எனக்கு மறந்து. ஆனால் அவர் என்ன செய்தார் மறக்கிறேன். ஏன் நம்ம பழைய பிரசுத்தவன்களை இன்றைக்கு நான் பேசுகிறோம் என்று சொன்னால் அவர்கள் வாழ்ந்து காட்டி விட்டு போனார்கள், பேசிட்டு போகலை, வெறும் பிரசங்கம் பண்ணிட்டு போகலை. ஆனால் அவங்க என்ன செய்றாங்க, they are the living example, they showed something to follow the whole life. வாழ்க்கை முழுவதும் பின்பற்றுவதற்குரிய சில ஆதாரமான வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போனார்கள். அவர்களுக்கு ஆடம்பரம் பண்ண வேண்டியது இருந்தால் ஆடம்பரம் பண்ணி இருந்திருக்கலாம், உலகத்துக்கு பின்னால போயிருக்கலாம். அதனால உலகத்துக்கு பின்னால போகல, ஆடம்பரமா வாழல. அவர்கள் அன்றைக்கு ஊழியம் செய்தவர்கள் மோஸ்ட் ஆஃப் த சர்வன்ஸ் ஆஃப் காட் பட்டினி பாசி, உடுத்துறதுக்கு நல்ல வஸ்திரம் கிடையாது. ஏன்னா அவங்க சத்தியத்தை தூக்கி பிடிச்சாங்க. சத்தியத்தை சொல்லுங்க. ஒரு போதகர் அவருடைய மகன் வந்து மும்பையில் வந்து வட்டியை கொடுத்து நல்ல காசு நிறைய புழங்கிட்டு இருக்கு. இவர் தூத்துக்குடியில் ஊழியம் செய்கிறார். வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு வழி இல்லை. பட்டினியும் பசியும் கஷ்டமும். ஜிப்பாவில் கை கிழிஞ்சிருக்கு, இங்கே பாக்கெட்டில் கிழிஞ்சிருக்கு. அவர் ஒரு நாள், எப்பா ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க, உனக்கு எவ்வளோ வேணாலும் நான் அனுப்புகிறேன், போடா ₹1 நீயும், நீ வட்டியை கொடுத்து பணம் சம்பாதிப்ப, அந்த பணத்தில் நான் குறைக்கணும் நீ சொல்றியா, என்னை அழைச்ச ஏசு நடத்துவார், போடா உன் பணம் ஆச்சு நீ ஆச்சுன்னு எனக்கு வெறுத்தாங்க. நான் அதனால தான் அந்த ஊழியரை நான் நேசித்தேன். ஏன்னா அவங்க எதுக்கு பின்னால் போகலை, பணத்துக்கு பின்னால் போகல.
கடைசி வரைக்கும் அவர் கஷ்டப்பட்டார். ஈவன் வாடகை கொடுக்க கூட அவருக்கு கஷ்டம். வாடகை கொடுக்கறதுக்கு பணம் இல்லை ஆக்சுவலா. ஆனா இன்னைக்கு அவருடைய பேத்தி எங்க இருக்கா? ஆஸ்திரேலியாவில் இருக்கா. அவருடைய மகா சென்னையில லேப் வச்சு பயங்கர ரிச்சா இருக்காங்க. ஒரு பாஸ்டர், ரெண்டு பையங்களும் அவரு வட்டி தொழிலாம் விட்டு இன்னைக்கு அவர் பாஸ்டர் ஆயிட்டாரு. இன்னொரு மகனும் பாஸ்டர் ஆயிட்டாங்க. அப்படியானால் அன்றைக்கு அவங்க பண்ண தியாகத்துக்கு இன்னைக்கு கர்த்தர் அவங்க பிள்ளைகளை கனம் பண்ணியிருக்காரு, பேரம்பேத்தியை கனம் பண்ணியிருக்காரு. ஆனால் பேரம்பேத்தியை கனம் பண்ணாரு உண்மை. அப்பாவுக்குள்ள இருந்த சத்தியம், அத்தாவுக்குள்ள இருந்த சத்தியம் பேரம்பேத்திக்குள்ள இருக்கா? இல்லை. எது உள்ள நுழைஞ்சிட்டு? உலகம்னா எது? உலகம்னா சாப்பாடும் உலகம்தான். உலகம்னா எது? ஆடம்பரம், நகை நட்டு, பட்டு. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நான் வேதனைப்படுறேன். அது காரணம் என்ன? அப்படி வேதனைக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த பரிசுத்தவானோடு கர்த்தர் இருந்தார், இவர்களோடு கர்த்தர் இருக்கிறாரா? அதுதான் இன்னைக்கு நம்ம கேட்கிற கேள்வி. நம்ம கூட ஆண்டவர் இருக்கிற மாதிரி நம்ம நடிக்கிறோமா, அல்லது உண்மையிலே ஆண்டவர் இருக்கிறாரா? நீங்கள் ஆவியின்படி பிழைத்தால் பிழைப்பீர்கள், ஆவியின்படி நடந்தால் பிழைப்பீர்கள், மாம்சத்தின்படி நடந்தால் சாவீர்கள். இப்ப மாம்சத்தை ஜெயிக்கும் அபிஷேகத்தை தான் நமக்கு ஆண்டவர் தந்திருக்காரு. இந்த மாமிசத்தை, இந்த ஆடம்பரத்தை, இந்த உலகத்தை எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னா, வேற எந்த விதத்தில் நீங்க ஜெயிக்க முடியும்? ஒரே ஒன்று தான் ஜெயிக்கலாம். அது என்னது? ஆவியின் அபிஷேகம். இந்த அபிஷேகம் யாருக்குள்ள இருக்கோ அவங்கள ஆவியானவர் ஜெயிக்க வைப்பார். அவங்களுக்கு இந்த உலகத்தை பத்தின நாட்டம் வராது. அப்ப எப்படி பாருங்க, ஏதேன் தோட்டத்துல ஏவாளும் ஆதாமும் கையை நீட்டினாங்க. ஆபிரகாம் வந்து கையை உயர்த்தினான். ஆபிரகாம் வந்து கையை ஒரே கையை ஒன்று உயர்து, ஒன்று நீட்டுது. கையை நீட்டினவன் தோட்டத்துக்கு வெளியே அவுட் ஆயிட்டான். கையை உயர்த்தினவன் கர்த்தரோடே இருந்தான். நீங்க யோபு 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 84:7 வாசிங்க. 24:4 இந்த வசனங்களை கொஞ்சம் கடகடன் வாசிங்க. சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். ஆண்டவர் வந்து நம்ம கைகளில் எதை எதிர்பார்க்கிறாரு? சுத்தம், பரிசுத்தம். 84ஆம் சங்கீதம் 7வது வசனம். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். இந்த பலத்தின் மேல் பலனடைந்து அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? நீங்க அதை யோபின் புத்தகத்துல நீதிமான் வந்து என்ன செய்வானா? பலத்து போவான். நீதிமான் பலத்து போவான். இப்ப அவன் பலத்து போகுது, பலத்தின் மேல் பலனடைந்து எங்க காணப்படுவான்? சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவான். அந்த பலம் இருக்கு இல்லையா? எனக்கு நம்ம அபிஷேகத்துக்கு மேல அபிஷேகம், அபிஷேகத்துக்கு மேல அபிஷேகம், அபிஷேகத்துக்கு மேல நமக்கு என்ன ஒரு இதுனா, இப்ப நம்ம எல்லாம் வயசாயிட்டு நமக்கெல்லாம் அபிஷேகம் வந்தது போதும் அப்படிங்கிற ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். உலகத்துக்கு தாங்க அந்த கிராஃப் வந்து ஒர்க் ஆகும். ஆவிக்குரிய உலகத்துல கிராஃப் ஒர்க் ஆகாது. உலகத்தில் நீங்க எந்த ஒரு டிராயிங் போட்டாலும் அந்த மேப் வந்து கிராஃப் வந்து என்ன செய்யணும், அது அப்படியே ஏறி ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்த உடனே திரும்ப அந்த அந்த கிராஃப் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? கீழே இறங்க ஆரம்பிக்கும். அதனால தான் பிசினஸ் வச்சிருக்கிறவங்க ஒரு பிசினஸ் மட்டும் வைக்க மாட்டாங்க, கூட ஒரு பிசினஸ் வச்சுக்கிடுவாங்க. 1-2 பிசினஸ் வைப்பாங்க. ஒரு பிசினஸ் மேலே ஏறிக்கிட்டு இருக்கும், ஒரு பிசினஸ் சேச்சுரேஷன்ல இருக்கும், ஒரு பிசினஸ் கீழே இறங்கிட்டு இருக்கும். அப்போ அந்த இறங்கிக்கிட்டு இருக்கிறத எதை வச்சு மேக்கப் பண்ணுவாங்க? ஏறிக்கிட்டு இருக்கிறத வச்சு மேக்கப் பண்ணுவாங்க. இது வந்து நஷ்டம் வரும்போது அடுத்த பிசினஸ் கை கொடுக்கும். இப்போ இது வந்து மேலே ஏறும்போது அது ஒன்று கீழே இறங்கிடும். இது உலக பிரகாரமான எந்த ஒரு கிராஃப், எந்த ஒரு growth எடுத்தாலும் அந்த growthக்குரிய ஒரு காரியம் இதுதான். ஆனா ஆவிக்குரிய உலகத்துல நமக்கு சேச்சுரேஷன் பாயிண்ட்னு ஒண்ணு இல்லை. நான் சொல்லிச்சதானே, நமக்கு மேல அதான் பலத்தின் மேல் பலம், அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம். காரணம் என்னன்னா, பூமிக்கு வளர்த்தவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள், கொலோசியர் 3:1. இப்போ நமக்கு சேச்சுரேஷன் பாயிண்ட் எங்க இருக்கு? ஹெவன், நித்தியம். அப்ப நம்ம இங்க துவங்கி நம்ம மேல ஏற ஆரம்பிச்சா என்ன செஞ்சுட்டே இருப்போம்? மேல ஏறிக்கிட்டே தான் இருப்போம், போய்கிட்டே தான் இருப்போம். எப்போ வரைக்கும்? மறுரூபமாகி அவர்கிட்ட போற வரைக்கும் நமக்கு வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் இல்லை. அது அப்படி மேலே ஏறி போய்கிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம ஆவியன் பலனா இருந்தாலும் சரி, ஆவியன் கிருபையா இருந்தாலும் சரி, அல்லது வரங்களானாலும் சரி, என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? யூஸ் பண்ணிட்டே இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்கணும். மேல 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 என்ன செய்யணும்? அதுதான் சங்கீதக்காரன் சொன்னா, பலத்தின் மேல் பலன் அடைந்து. யோபு சொல்ல, நீதிமான் கை சுத்தம் உள்ளவன் அவன் என்ன செய்வான்?
மென்மேலும் பலத்து போவான். நீதிமான்கள் பறந்து போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு வந்து இந்த நிலையில இப்படி இருக்கணுங்கிறது கிடையாது. என்ன செஞ்சுட்டே இருப்போம்? மேலும் 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 வளர்ந்துகிட்டே இருப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? ஒரு நிலையில வந்து நிற்கக்கூடியதல்ல, அது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே போக வேண்டியது. இதை வளர விடாம தான் நமக்கு நிறைய தடைகள், பிரச்சனைகள் உண்டாகும். அந்த தடைகளும் அந்த பிரச்சனைகளும் வரும் பொழுது உங்களுக்கு ஆவியின் பலன் இல்லை அப்படின்னா மாம்சத்தை நீங்க ஜெயிக்க முடியாம போயிடும். நம்ம சரீரத்துல போராடி பார்ப்போம். சரீரத்தில் நமக்கு பலன் இருக்கிற வரைக்கும் தான் ஓட முடியும். ஆனா ஆவியின் பலன் இருக்கிற கடைசி வரைக்கும் ஓடி முடிக்கலாம். அப்ப நமக்கு என்ன பலன் வேணும்? இந்த ஆவியின் பலன், ஆவியின் அபிஷேகம் இருந்தால் தான். அந்த காலத்துல அதுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆவியானவர், ஆவியின் நடத்துதல், ஆவியானவருடைய ஏவுதல், ஆவியானவருடைய ஏவுதலினாலே அவரும் ஆலயத்துக்கு வந்திருந்தான். நிறைய பரிசுத்தவான்கள் ஆவிக்குள்ள இருந்ததுனால எந்த நிலையிலுமே சந்தோஷமா இருக்க அவர்களால் முடிந்தது. நிலனுக்கிறதுக்கு கிருபை வேணும், ஊழியம் செய்யறதுக்கு கிருபை வேணும், ஒரு துன்பத்தை சகிக்கிறதுக்கு கிருபை வேணும், ஒரு பணத்தையே சந்தித்து அதை தாண்டி போறதுக்கு என்ன வேணும்? கிருபை இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியும். கிருபை இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியும். வெறும் பணத்தை வச்சு நம்ம ஊழியம் செய்ய முடியாது, திறமையை வச்சு ஊழியம் செய்ய முடியாது, வரத்தை வச்சு ஊழியம் செய்ய முடியாது. ஆனா கிருபை இருந்தா தான் வரமும் நம்மகிட்ட நிற்கும், ஆவியின் பலனும் நமக்குள்ள இருக்கும். இல்லைன்னா இருக்காது. 24 சங்கீதம் 4வது வசனத்தை வாசிங்க. 24:4. கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்காமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இன்றைக்கு இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கான்னு நம்ம கொஞ்சம் அலசி பார்க்கலாம். நம்முடைய லைஃப் வந்து இந்த மாதிரி இருக்குதா? எது மாதிரி? கைகளில் இருதயத்தில் மாசற்ற தன்மை, ஆத்துமாவை மாயைக்கு. அப்ப இன்னைக்கு பெந்தகோஸ்காரங்கெல்லாம் எதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க? எதை? ஆத்துமா. உண்மையா பொய்யா? இன்னைக்கு பெந்தகோஸ்காரங்கெல்லாம் ஆத்துமாவை எதுக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க? மாயைக்கு. இன்னைக்கு மாயை வந்து அவங்களுக்கு ரொம்ப உண்மையானது போல தெரியுது. உலக ஆடம்பரமும் உலகத்தின் பகட்டும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகலமும் அவங்க ஆத்மாவுக்கு எப்படி தெரியுது? பொருட்டாக தெரிகிறது. அதுதான் சதம் நினைக்கிறாங்க. இல்லை என்ன சொல்றாங்க தெரியுமா? மற்றவங்க மதிக்க மாட்டாங்க. பஸ் மற்றவங்க இப்போ கர்த்தர் நம்மளை மதிக்கணும்னு ஒரு காலத்துல மாங்கணும் ஓடி தியாகம் பண்ணி கர்த்தர் சாந்தத்தில் விழுந்து கிடந்து பட்டினி பட்சியமா கிடந்து கர்த்தருடைய இரக்கத்தையும் கிருபையும் பெற்று அவருடைய ரட்சிப்பின் கிருபையை நம்ம பெற்று கிடந்தவங்க இப்ப யார் மதிக்கணும்னு நினைக்கிறோம்? மனிதர்கள் நம்மை. அதுதான் என்னது? மாயை. அடே ஏமா மதிச்சான்னா மதிக்கட்டின்னு. இங்க நல்ல ஆவியில தெளிந்து வளர்ந்தவர்கள், அப்படியே நல்ல ஆவிக்குள்ள ஆகி வயசாகி போனவங்க எல்லாம் இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியாம ஒரு மூலையில் அப்படியே ஒதுங்கி இருக்காங்க. அவங்க இருக்கிற இடமே தெரியல. அவங்களை யாரும் வந்து மதிக்கிறதும் கிடையாது, அவங்களை யாரும் கனப்படுத்துறதும் இல்லை. நீங்க அப்படிப்பட்ட நபர்களை சந்திச்சா அவங்க நல்லா கெட்டி பிடிச்சி ஒரு பரிசுத்த முத்தம் கொடுத்து அவங்களை எவ்வளவு நீங்க உற்சாகப்படுத்த முடியுமோ அவ்வளவு உற்சாகப்படுத்தணும். யார? இந்த வயதான பழுத்த பழம் சத்தியத்தில் நின்றவர்களை. ஏன்னா இன்னைக்கு சமுதாயம் அவர்களை புறக்கணித்துக் கொண்டு இருக்குது. அவர்கள் மதிக்கப்பட, அவங்ககிட்ட செய்தி இருக்கு, நான் பேச அனுமதிக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? செய்தி, கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. அவங்கெல்லாம் வயசாயிட்டு இவங்களை போட்டு என்னத்தை பேச வைக்க? இப்போ இருக்கிற இளம் ஊழியக்காரனா தங்குன்னு 2 ஆட்டம் ஆடலாம், பாடலாம், மேலையும் டான்ஸ் ஆடலாம். இப்போ அவங்களுக்கு அப்படி முடியாது. அவங்க உச்சந்தலையில் ஆணியை குத்துனாங்கன்னா கால் வழியே எடுப்பாங்க. ஊசியை மேலே இறக்குனா அது எங்கே கூடி வரும்? பாதத்தில் வெளியே வரும். சத்தியத்தை அவ்வளவு நூலிலை போல பேசக்கூடியவர்கள். ஏனென்றால் அது அவருடைய அனுபவம். அவருடைய அனுபவத்தை ஒரு நாள் மறுதளிக்க முடியாது, மறக்கவும் முடியாது. அதனால இதை அனுபவமாக்கணும். இன்றைக்கு அவர்களுக்கு புகழ்ச்சி இல்லை, அவர்களுக்கு மதிப்பில்லை, அவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். சாமரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து அவர்கள் கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணி ஊழியம் செய்கிறவங்கெல்லாம் அப்படியே புறக்கணிக்கப்பட்டு, கேரளாவில் சார்போன்னு ஒரு மிஷினரி இருந்தார் ஏஜில். அந்த கேரளாவில் உள்ள ஊழியங்கள் வளர்வதற்கு ஆரம்ப காலத்தில் அவர் ரொம்ப அதிக பங்காற்றியவர். இந்த கேரளாவில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவர் ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜில் எங்கே போயிட்டார்? அமெரிக்காவுக்கு போயிட்டார். இப்போ கேரளாவில் புனலூர்லேருந்து என் கூட பிஇடி படித்த என் கிளாஸ்மேட் ஒரு நாள் திருநெல்வேலி வழியாக போகும்போது நாங்கள் 2 பேரும் சந்தித்து ஒரு ஹோட்டலில் உட்காந்து பேசிட்டு
அப்போ அவர் என்கிட்ட கேட்டார், do you know Reverend Sarbo? Yes, he has come many times to SABC to preach. தெரியும். சொன்னார், இன்றைக்கி ஒரு பழைய வீட்டில் எந்த மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே அவர் முடங்கி கிடக்கிறார். யாரும் அவரை மதிப்பதில்லை. யாரும் அவரை பெயிண்ட் எல்லாம் போய் கிடக்கு. அதை யாரும் வந்து ரிப்பேர் பண்ணி ஒரு நல்ல பெயிண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த நாதி. சொன்னார், ஐ வாஸ் ரியலி வெரி சாரி டு see him. அவர் தன்னுடைய இளமையை முழுவதும் கேரளாவில் இருக்கிற சபைகள் வளர்வதற்காக ரத்தத்தை முழுவதும் அப்படி உறிஞ்சி கொடுத்த ஒரு மனுஷன். ஆனால் இன்றைக்குனா இப்போ இல்லை, நான் இதை சொல்கிறது வந்து இதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் இருக்காரா என்னன்னு தெரியும். இதுதான் நிலைமை. அதுக்கு தான் நம்ம எதை இழந்துடக்கூடாது சொல்லுங்கள். அபிஷேகத்தை இழந்துடக்கூடாது. 2 பேருக்கோ 3 பேருக்கோ அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு தன் அனுபவத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும். நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன். லேர்னிங் ஃப்ரம் த ஜூனியர்ஸ், லேர்னிங் ஃப்ரம் த சீனியர்ஸ். இளைஞர்கள் சீனியர்கள்ட்டிருந்து கற்றுக்கொள்கிற பாடம். இப்போ நான் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் என்ன பேச தகுதி பெற்றிருக்கிறேன்னா என்னுடைய படிப்பு, அறிவு அதெல்லாம் கிடையாது. பைபிள் நாலேஜ் எல்லாம் கிடையாது. ஒன்று கிருபை, ஒன்று அழைப்பு, ஒன்று அதுக்கடுத்து கிருபை, அதுக்கடுத்து மூத்த பரிசுத்தவான்களுக்கு கீழே இருந்து பொறுமையாக தாழ்மையாக அடங்கி இருந்து கற்றுக்கொண்டது. அவரிடத்தில் கற்றுக்கொண்ட அநேக அனுபவங்களை வருஷக்கணக்காக நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். படித்த இந்த வேத வசனத்துக்கு ஒரு வியாக்கியானத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு உதாரணம் யாரிடத்திலிருந்து எடுக்கணும்? ஒரு மூத்த போதகர் எப்படி வாழ்ந்தார் என்று அங்கிருந்து ஒரு உதாரணம் எடுக்கணும். நான் எதை கண்டேன், நான் எதை பார்த்து என் வாழ்க்கையில சந்தோஷப்பட்டேன் எனது உதாரணத்தை எங்கிருந்து எடுக்கணும்? நம்மளை நடத்தினாங்கல்ல, நம்மளை நடத்தினவங்க, அதுபோல் நமக்கு முன்னால் நடந்து போன சீனியர் பாஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட. ஏன்னா அது வந்து எங்கே கிடையாது, டெக்ஸ்ட் புக்கில் கிடையாது, பைபிள் காலேஜில் சொல்லி தர மாட்டாங்க. நீங்கள் பைபிளில் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம கையில் இருக்கிற இந்த பைபிளில் என்ன எழுதியிருக்கு? எல்லாருடைய அனுபவம், வெற்றி தோல்வி, பட்ட கஷ்டம் சங்கடம், மனைவி கோவப்பட்டது, அதே மாதிரி சகித்து கொண்டது, பிள்ளைகளை அழுதது, அப்புறம் கர்த்தர் பிள்ளை கொடுத்தது, அதை வச்சு அவங்க திரும்பி அதை கொண்டு திரும்பி ஆண்டவர்கிட்ட கொடுத்தது. இந்த அனுபவங்களை தான் வேதத்தில் நம்ம வாசிக்கும். இதை தவிர வேற என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் அனுபவத்தை எழுதி வச்சிருக்கேன்? இந்த அனுபவம் தான் உங்களை வாழ வைக்கும். ஆபிரகாம் வந்து 100 வயசுலையும் விசுவாசித்தான். அவன் இந்த விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அப்போ வயசானாலும் அந்த ஒரு சத்தியத்தை நம்ம படிக்கணும். என்ன சத்தியம்? வயசானாலும் விசுவாசம் எப்படி ஆகாது? பலவீனமாகாது. இப்படி ஒவ்வொருத்தருட்டு இருந்து என்ன செய்யணும்? ஒவ்வொரு சத்தியங்களை நம்ம படிக்கணும். சத்தியம் என்பது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒன்று. அதான் அந்த ட்ரூத், இந்த பிரின்சிபிள். அதை சொல்றதுக்கு தான் ஒரு சம்பவத்தை விளக்கி சொல்லியிருக்கோம். அப்போ அந்த சம்பவத்தை கேட்கும்போது அதுக்கு உள்ள என்ன இருக்கு, அந்த இதை நம்ம எடுத்துக்கிடணும். இப்போ ஆபிரகாம் வந்து வயசாகி போனாலும் அவனுடைய விசுவாசத்தில் அவன் எப்படி இருக்கவில்லை? இப்போ எனக்கு வயசாகிட்டு சரீரத்தில் வேணால் பலவீனமாகலாம், சரீரத்தில் கண்டிப்பாக பலவீனமாகும், அது இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனால் எதில் பலவீனாக முடியாதுன்னு நான் இதுவரைக்கும் விசுவாசிக்கிறேன், அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கேன். எதில் பலவீனாக முடியாது? விசுவாசத்தில், ஆவியின் பலத்தில். இதை நீங்கள் விட்டுட்டீங்க, விசுவாசத்தை எக்ஸசைஸ் பண்ணலை அப்படின்னா அதோட அவ்வளோதான், அவுட்டு, அது போயிடும். ஒன்ஸ் நீங்கள் விசுவாசத்தை விட்டுட்டு திரும்ப போய் விசுவாசமே வேணா வராது. அன்றாடக எதில் அபியாசப்படுத்தணும்? விசுவாசத்தை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். அது மாதிரி அந்நிய பாஷை பேசுறது, ஒரு வாரத்துக்கு அந்நிய பாஷையை பேசாமல் சும்மா நீங்கள் இருங்க, திரும்ப உங்களால் அந்நிய பாஷை பேசிக்கிட முடியாது. ஏன் அப்படின்னா அந்த பழக்கம் அப்படி குறைஞ்சு போயிடும். அதான் பவுல் சொன்னார், உங்களை எல்லாரையும் பார்க்க நான் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன். அப்போ பாஷைகளை பேசுகிறவன் தனக்கே பக்தி, அடுத்தவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அந்நிய பாஷையில் பேச பேச யாருக்கு பக்தி விருத்தி உண்டாகுது? அவனுக்கே பக்தி விருத்தி உண்டாகுது. அதனால தான் அந்த காலத்தில் இருந்தவங்கலாம் ஜெபத்துக்கு போய் உட்காந்தாங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் வாழ ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. மெதுவாக தோத்திரம் அந்நிய பாஷை பேசிக்கிட்டு ஆவியில் நிரம்பிக்கிட்டு அப்படியே சோத்திரம் பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. அந்த தேவனோடு உறவாடுனதுனால அவங்களுக்கு பலன் இருந்தது, கைகள் சுத்தமாக இருந்தது. கைகள் எப்படி இருந்தது? சுத்தமாக இருந்தது. இப்போ நீங்கள் 18ஆம் சங்கீதம் 20வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 18:20. கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்காக அவர் சரி கட்டி. அப்போ கையில் வந்து என்ன இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு? சுத்தம் இருக்க வேண்டும். அது ஊழியக்காரங்களுக்கு கை ரொம்பவே சுத்தமாக இருக்கணும். ஏன் ஊழியக்காரங்களுக்கு கை சுத்தமாக இருக்கணும்? அதான் ஆபிரகாம் வந்து 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் நீங்கள் வாசிங்க. 14:23 ஆதியாகமம் 14:23 பாருங்க. வானத்தையும் பூமி உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக
என் கையை உயர்த்துகிறேன். வாலிபர் சாப்பிட்டது போக வர வேண்டும். வேற ஒண்ணும் எனக்கு ஒரு சரடு கூட வேண்டாம் அப்படின்னு. எது கூட வேண்டாம்? ஒரு சரடு கூட வேண்டாம். அதுக்கு தான் அவன் கையை என்ன செஞ்சிட்டான்? உயர்த்திட்டான். கையை உயர்த்திட்டா என்ன அர்த்தம்? அதனாலதான் வேதம் சொல்றது, பரிசுத்தமான உங்க கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் அப்படின்னு இருக்கு. அந்த கையை உயர்த்தும் போது இந்த கையை யாருக்கு தெரியுது? தேவனுக்கு தெரியுது. அப்ப கை எப்படி உயர்த்தப்படுகிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? என் கையில ஒண்ணும் இல்லை ராஜா, என் கை சுத்தமான கைப்பா, நான் எந்த விதத்துல என்ன செய்யல, லஞ்சம் வாங்கல, இந்த கையை வந்து கர்த்தருக்கு முன்னால விரிக்கணும், கையில ஒண்ணும் இல்லை. அப்ப அது போல ஆபிரகாம் வந்து தன் கையை உயர்த்தினான். இன்னைக்கு அது நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரி. இன்னைக்கு நாம் என்ன செய்யணும்? நம்முடைய கைகளை எங்க உயர்த்தணும்? தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய கைகளை உயர்த்த வேண்டும். நம்முடைய கைகளை வந்து சொல்லுங்க, தேவ சமூகத்திலே உயர்த்த வேண்டும். எதனால? இந்த கையில வந்து என்ன இல்லை, குறை இல்லை. இன்னும் பின்னாடி அதுக்கு முன்னாலே நான் எப்படி சொல்ல முடியும்? பாயிண்ட் ஒண்ணுன்னா வருதுல்ல. ஏன் ஊழியக்காரனுடைய கை சுத்தமா இருக்கணும்? ஊழியக்காரனுடைய கை தான் கரபடக்கூடிய கை. அதுதான் நான் முதல்ல ஒரு உதாரணத்தை சொல்லி வச்சேன். ஆதாமும் ஏவாளும் கையை இப்படி நீட்டும் போது இந்த கையை நீட்டி எதை பறித்தார்கள்? கனியை பறி. அந்த கையை நீட்டி பறித்ததுனால தான் கரைபட்டார்கள். நம்ம கரைபடுவதற்கு மெயினா நமக்கு வந்து ஆதாரமா இருக்கக்கூடியது எது? கை தான். இந்த கையை அதான் பிலாத்து கூட தன் கையை என்ன செஞ்சான்? கழுவினா. என் குற்றமே இல்லைப்பா, நீங்களே எல்லாம் பண்ணுகிறங்க அப்படின்னு அவன் கையை வந்து கழுவிட்டான். கையை என்ன செய்யணும்? அவன் கழுவினான். கையை கழுவினது காரணம் என்ன? என் கைகளிலே நான் குறை உள்ளவனாக இல்லை, நான் சுத்தமாக இருக்கிறேன். ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கையில 90% பாவம் எது செய்து? கை தான். இந்த கையை பரிசுத்தமா இருந்தா தான் வாழ்க்கையே பரிசுத்தமா இருக்கும். அதான் ஆதாம் ஏவாள் கையை நீட்டி கனியை பறித்த உடனே அவுட், மகிமை இழந்து வெளியே போயிட்டாங்க. எதை ஆண்டவர் தவிர்த்தாரோ அந்த கனியை போய் பறிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப மனுஷனுக்கு திரும்ப அந்த கனியை என்ன செய்யணும்? கொடுக்கணும். இப்ப அந்த ஆதாம் ஏவாள் வந்து அந்த கனியை பறித்தார்கள் அல்லவா? பறித்ததுனால தான் அவங்க என்ன செஞ்சாங்க? வெளியே போனாங்க. இப்போ திருச்சபையில் அந்த கனியை திரும்ப கொடுக்குறாரு. அதாவது என்ன கனி? ஆவியின் கனி. இது ஆவியின் கனிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா காட்ஸ் கேரக்டர் இருக்கு. குணாதிசயம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், விசுவாசம். இது எல்லாமே வந்து இந்த கனி, ஆவியின் கனிகள்ல கனி. இந்த ஆவியின் கனிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா the character of God. தேவனுடைய குணாதிசயம் அதுக்குள்ள இருக்கு. அங்க அவங்க இழந்தாங்க, மகிமை இழந்தாங்க. இங்க ஆவிக்குரிய கனி உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும் போது மகிமை உங்களுக்கு திரும்ப வருகிறது. மகிமை திரும்ப வருது. அங்க மகிமை பறிபோனது, இங்க மகிமை திரும்ப நமக்கு கொடுக்கிறாரு. அதனாலதான் ஆவியின் கனியை பற்றி வலியுறுத்தி பவுல் எழுதுகிறார். நீங்கள் ஆவிக்குரிய கனிகளை உடையவர்களாக இருக்கணும். இப்ப இந்த ஆவிக்குரிய கனிகளை நாம் இன்ஹெரிட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும்? அபிஷேகம் இருக்கணும். அபிஷேகத்துல நீங்க வளர 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 தான் உங்களுக்குள்ள வந்து உங்க குணங்கள், சகிப்புத்தன்மை இல்லாத குணம், கோபம், எரிச்சல், பொய், அதுக்கப்புறம் வஞ்சனை, ஏமாத்து, உருட்டல், பெரட்டல் எல்லாம் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆவியானவரை அடிச்சு வெளியே விரட்டி நம்மளை சுத்தமா வைத்து, சுத்தமான பிறகு நமக்குள்ள இருந்து என்ன வரும்? கனி வரும், அன்பு வரும். அன்புனா என்ன அன்பு? நம்மை நேசிக்கிறவர்களை நேசிக்கிற அன்பல்ல, நம்மை பகைக்கிறவர்களை நேசிக்கிற அன்பு. சந்தோஷம் என்பது சந்தோஷமா இருக்கக்கூடாத நிலைகள் நமக்கு வரும். எனக்கெல்லாம் நிறைய சந்தோஷமா இருக்கக்கூடாத சூழ்நிலைகள் நிறைய வந்திருக்கு. பட் அதுல எல்லாம் சந்தோஷத்தை, போராட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் போராட்டத்தின் நடுவே சந்தோஷத்தை நாம் இழப்பதற்கு முடியாது. அதுதான் தெய்வீக சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம். அது பணத்தினால் வந்ததல்ல, துணியினால் வந்ததல்ல, ஒரு செல்லினால் வந்ததல்ல, ஒரு வாகனத்தினால் வந்ததல்ல. அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். ஆனா எது நம்மளை விட்டு போகாது? நிரந்தரமானது எது? ரட்சிப்பின் சந்தோஷம். அப்ப அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் ஒரு காலம் இழக்க முடியாது. அதனாலதான் அன்பு, சந்தோஷம், இந்த மூணு தான் தெய்வீக பிளஸிங். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் யார்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்ட அன்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். சமாதானம் நம்மளை விட்டு போகாது. ஆண்டவர் சொன்னாரு, என் சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, என்ன இல்லை, நோ பீஸ். நான் சொல்றது வந்து விசுவாசிகள் ரெண்டாவது தான். நான் முதல் வரிசையில சொல்றது யாரு? ஊழியர்கள். இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கு தான் பேசின சந்தோஷமே அவர்களுக்கு இல்லை. என்ன ஊழியம், என்ன வாழ்க்கை. ஆனா நான் முன்னாலெல்லாம் இந்த மாதிரி வந்து யாருமே சலித்து கொண்டதை நான் கேட்டதே கிடையாது. அவங்களுக்குள்ள என்ன வந்ததில்லை? ஒரு சலிப்புத்தன்மை வந்ததே கிடையாது. சலிக்கவே இல்லை. இந்த ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஷிப்னு இருக்கு பார்த்தீங்களா? என்னது ஆவிக்குரிய
ஐக்கியம், ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஷிப், ஆவிக்குரிய சிநேகம், அது ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் ஆவியில் நில நிற்கணும், நல்ல ஆவிக்குள்ளே இருக்கணும், கர்த்தருக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்? சொல்லுங்க, என்ன வேணும்? ஆவிக்குரிய நண்பர்கள் இருக்கணும். இல்லைன்னா நல்லா இருக்காது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கேலி பண்ணுறாள், கிண்டல் பண்ணுறாள், போய் சொல்கிற ஊழியக்காரன், ஏமாற்று ஊழியக்காரன், யார்? ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட்? கைகளில் சுத்தம் உள்ளவனா அல்லது பொய்காரனா, ஏமாத்துறவனா? நான் சொல்கிற இத்தனை கேரக்டருமே யார்கிட்ட இருக்குது? ஊழியக்காரங்கிட்ட இருக்குது. ஊழியக்காரங்க ஏமாற்றுவாங்களா? கண்டிப்பாக ஏமாற்றுவாங்க. ஊழியக்காரங்க திருடுவாங்களா? கண்டிப்பாக திருடுவாங்க. பொய் சொல்லுவாங்களா? கண்டிப்பாக சொல்லுவாங்க. மற்றவங்கள விட டெக்னிக்கலாகவும் சொல்லுவாங்க, வசனத்தை கொண்டும் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கு? என்ன ஆவி உங்கள்கிட்ட இருக்கும்? அவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கோ அந்த ஆவி தான் உங்களுக்குள்ள இருக்கும். இப்போ நம்மளை விட சீனியர்ஸ், மூத்தவங்க கிட்ட போய் நம்ம இருந்தால், நம்ம லேசாக இப்படி ஏதாவது பண்ணுனா உடனே அவங்க ஏசுவாங்க. இன்னைக்கு இருக்கிற வளர்ந்து வருகிற ஜெனரேஷன் இருக்குல்ல, அவங்களுக்கு எது பிடிக்காது? கண்டிஷன் பண்ணுறது பிடிக்காது. உங்களை கண்டிஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இல்லை அப்படின்னா நான் நிச்சயமாக சொல்ல, நீங்கள் யாராக இருந்தாலும் மம்ப போயிருக்கு. அதெல்லாம் கிட்டத்தட்ட 58 வயசு வரைக்கும் என் பிள்ளைகளுக்கு திருமணம் முடிஞ்சு பேரம்பேத்தி எடுத்த பிறகு கூட கை கட்டி தான் என்னை நடத்தின பாசத்துக்கு முன்னால் நான் நின்னேன். அவளை மரியாதை கொடுத்தேன். அவங்க உட்கார்ந்த சீட்டில் நான் உட்காரல. கடைசி வரைக்கும் அப்படி இருந்ததுனால தான் இன்னைக்கு நான் அந்த அபிஷேகத்தில் நின்று ஊழியம் செய்ய முடியும். அந்த கண்டிப்பு இல்லை. இன்னைக்கு யாரு கண்டிப்பை விரும்பி? ஒரு மூத்த போதகர் சில நேரம் அவங்க ஏசுவாங்க, காரணம் இல்லாமல் ஏச மாட்டாங்க. நம்ம அதை வந்து ஒரு பொருட்டாக எடுக்கக்கூடாது. நானும் எங்கள் பாசையாட்ட நான் தப்பு பண்ணி 45 வருஷத்துக்கு ஒரு நாள் கூட நான் என்ன அவங்க ஏசினது கிடையாது. அடுத்தவங்களே என்கிட்ட ஏசுவாங்க. ஏசிட்டு சொல்லுவாங்க, அவங்ககிட்ட அவனை ஏசணும்னா முன்னால் நிற்காம ஓடி போயிடுவான். சரி, அந்த இதை நான் உங்ககிட்டயாவது தீர்த்துக்கிட்டேன், நீங்கள் என்ன ஒன்றும் நினைக்க மாட்டீங்கன்ட்டு என்கிட்ட கொட்டுவாங்க. நான் சரின்ட்டு என் பண்ணல. ஏன்னா கோவம் வரும்போது கோவத்தை ரிலீஸ் பண்ணணும். அது ஒன்று வார்த்தையினால் ரிலீஸ் பண்ணணும், இல்லைன்னா ஒரு பொருள் எடுத்து எரியணும். ஆங்கர் வில் பி ரிலீஸ்ட். இப்போ நம்ம ஆங்கர் ரிலீஸ் ஆகணும், யாரும் பாதிக்கப்பட்டிருக்கூடாது. அதான் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. அப்போ ஒரு சீனியர்கிட்ட இருந்து நம்ம படிக்கும்போது எத்தனை நன்மைகளை நம்ம படிக்கிறோம். இந்த வேத வசனத்தை அவங்க எப்படி அபியாசப்படுத்துறாங்கிறத முதல்ல நம்ம படிக்கணுங்க. அதான் யார்கிட்ட படிக்கிறோம்? ரெண்டாவது வைராக்கியம். அவங்களுக்கு தெரிஞ்சதில் அவங்க எப்படி இருக்காங்க? வைராக்கியமாக இருக்காங்க, ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, வைராக்கியமாக இருக்காங்க, கண்டிஷன் பண்ணுறாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. பட் அதே நேரத்தில் கண்டிஷன் பண்ணாலும் அரவணைப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயத்துக்கு ஒரு ஆள்கிட்ட போய் ஒட்டிக்கிட்டு நின்று அவங்ககிட்ட இருந்து சில நன்மைகளை வாங்கி வார்த்தைகளை அனுபவத்தை நம்ம வாங்கணும். அவங்களுக்கு ஐயா உங்களுக்கு துணி துவைச்சு தரணுமா? யாராவது போய் கேட்பாங்களா? எப்பா எனக்கு 2 துணியை தோணா, அவர் என் துணியை துவைக்க சொல்றாரு, நீ எங்கே உருப்பிடுவ, நீ எங்கே விளங்குவ? நான் பைபிள் காலேஜில் போன உடனே எனக்கு முதல்ல கொடுத்த அசைன்மெண்ட் என்ன தெரியுமா? வேலை டியூட்டி 21 கக்கூஸ் கழுவுது. 21 கக்கூஸையும் 3 மாதம் சின்சியராக கழுவுனேன் நான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, டே ஜஸ்ட் போர் வாட்டர், கம் லெட்ஸ் கோ ஃபார் அ வாக் அப்படிமா. ஒவ்வொன்றே 2 பக்கெட் தனியாக ஊற்றிட்டு வா அப்படிமா. இன்றைக்கு இந்த வேலையில் உண்மையாக இல்லை அப்படின்னா நாளைக்கு என்னை நம்பி என்ன உத்தியோகத்தை ஆண்டவர் கொடுப்பாரு? அதுதான் நான் அவங்ககிட்ட சொல்லுவேன். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட இந்த அது வந்து ஸ்காலர்ஷிப் 150 ரூபா ஸ்காலர்ஷிப் கொடுக்காங்க. 50 ரூபா தான் கட்டணும். 200 ரூபா ஃபீஸுக்கு 50 ரூபா கட்டணும், 150 ரூபா ஸ்காலர்ஷிப். அந்த ஸ்காலர்ஷிப்புக்கு நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டில் எனக்கு கொடுத்த டியூட்டி வந்து டாய்லெட் கிளீனிங், 21 கக்கூஸ். அப்போ அந்த காலத்தில் இப்போ இருக்க மாதிரி நிறைய பவுடர்லாம் கிடையாது. இந்த வீம் பவுடர்னு ஒன்று இருக்கும். அந்த வீம் பவுடரை போட்டு கண்ணாடி முகம் துடைக்கிற மாதிரி நான் டாய்லெட்டை கழுவுவேன். ஏன்னா எனக்கு அப்பமே என்னென்னா, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவங்க தான் கத்துற அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன். இந்த சின்ன வேலையவே நம்ம ஒழுங்காக செய்யலை அப்படின்னா நாளைக்கு பெரிய ஊழியத்தை நம்ம கையில் தந்தாருன்னா நம்ம எப்படி செய்வோம்? இந்த கக்கூஸ் கழுவுவதில் ஏமாத்தணும் அப்படின்னா எல்லாத்திலையும் ஏமாத்துற புத்தி வந்துடும். இன்றைக்கி அதனால தான் ஊழியக்காரன் வந்து மாறாமல் வரமாட்டாங்க. திரும்ப ஒரு ஃபோன் பண்ணி நான் வரேன்னு சொன்னேன், இப்படி ஒரு அவசரமாயிட்டு நான் வரல, ஏதாவது ஒரு ஊழியக்காரங்க அப்படி சொல்லியிருக்காங்களா பாஸ் ஜீவமணி? காதை அறுத்து கிளை வச்சுட்டு போயிருந்தேன், இன்னைக்கு வர முடியல. சரி பாச தேடுவாங்களே, பாச எனக்கு ஒரு அவசரம், நான் வர முடியல, என்ன செய்யணும் சொல்லணுங்க. உண்மை இருக்கணும்ல. உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களே பெறுவான். அன்றைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நான் சொன்னது அதுதான், வெயிட் பண்ணு, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, இல்லை நீ வாக்கிங் போ, நான் இதை சின்சியராக கழுவ வர மாட்டேன். 3 மாதம் எனக்கு கொடுத்த டியூட்டி நான் அப்படி தான் கழுவேன். அதுக்கப்புறம் கார்டனிங், சாயங்காலம் கொஞ்சம் நேரம் அங்கே கார்டனில் உழைக்கணும். அப்புறம் பிளேட்டு கழுவணும், 122 பிளேட்டு 4 பேர் சேர்ந்து கழுவணும். முதல்ல அந்த பிளேட் கழுவுற டியூட்டி போட்டிருக்கு. போய் பிளேட்டுக்கு முன்னால் எல்லாம் சாப்பிட்டு போட்டு போயிட்டாங்க. 20 பெண்கள் 100 ஆண்கள். இப்போ எல்லாரும் சேர்ந்து பேசுகிறேன், டேய் சி we have to wash this woman plate. Usually women will wash the plates. அப்படி தானே? பெண்கள் தான் யார் பிளேட்டை கழுவாங்க? ஆண்கள் பிளேட்டை கழுவாங்க. இப்போ பாருடா தலைகளும் இருக்குது. ஏய் இது மினிஸ்ட்ரி, humble yourself, do it. நான் தான் முதல்ல சொன்னேன், பெண்கள் பிளேட்டில் நான் கழுவுறேன்.
எதுக்குமே நீங்க ஒரு மாதிரியை வச்சு நீங்க உழைச்சிங்கன்னு சொன்னா உங்க லைஃப்ல என்னாலும் உங்களை ஒரு மாதிரியாகவே கத்தர் வைப்பார். அந்த இடத்துல வந்து நம்ம கோரு பேசுறதுக்கு இல்லை, ரொம்ப சின்சியரா நம்ம வேலை செய்யணும். ஏன்னா கத்தர் அதை பார்க்குறாரு. இப்போ இந்த ஊழியம் இருக்கு அப்படின்னா நான் வந்து எனக்கு தெரிந்த அளவில் நான் எவ்வளவு சின்சியரா செய்ய முடியுமோ அவ்வளோ சின்சியரா செய்யும். இந்த கூட்டத்தில் நான் ஓபி அடிக்கல, சும்மா கதை பேசிட்டு போகல. வாட் எவர் த ஸ்பிரிட் ஆஃப் காட் இன்கட் அண்ட் புட் இன் மை மவுத், ஐ எம் ஜஸ்ட் ஓப்பன்லி ஸ்பீக்கிங். ஏதோ ஆண்டவர் வாயில போட்டாரோ அதை அப்படி நான் பேசுறேன். லண்டன் அப்படி பேசிட்டேன். எனக்கு எதையும் மறைக்க தெரியாது. ஒருவேளை பாசி ஜீவமணி வந்து ஐயா நீங்க ரொம்ப காரசாரமா பேசுறீங்க, ஒருத்தர் வரமாட்டாங்க, கூட்டத்தை நிறுத்திடுவோம், ரொம்ப சந்தோஷம். நான் அவரையும் ப்ளீஸ் பண்ண மாட்டேன், மற்றவங்களையும் ப்ளீஸ் பண்ண மாட்டேன். எனக்கு ஒன்னே ஒன்று, இந்த ஊழியம் யாரால் கொடுக்கப்பட்டது? தேவனால் கொடுக்கப்பட்டது. அவரை ப்ளீஸ் பண்ற வரைக்கும் இந்த ஊழியம் இருக்கும்னு எனக்கு தெரியும். உன்னை என் ஆயுசோட போய் முடியணும், இல்லை கத்தராத நிறுத்தணும். அது வரைக்கும் என்ன உண்டு? ஊழியம். எனக்கு டிராவல் பண்றதுக்கு கத்தர் பலன் தந்து நான் டிராவல் பண்ண முடிஞ்ச அளவு வரைக்கும் நான் இந்த ஊழியங்களை என்ன செய்ய மாட்டேன், நான் நிறுத்த மாட்டேன். ஏன்னா இது யார் தந்த ஊழியம்? நம்ம துவங்கணும் அப்படின்னா நம்மளே அதுக்கு ஒரு முடிவுரை எழுதிடுவோம். இதுக்கு முடிவுரை யார் தான் எழுதணும்? தேவன் தான் எழுதணும். அப்புறம் அன்றைக்கு சிறுவனாக இருக்கும் பொழுதே, வாலிபனாக இருக்கும் பொழுதே அந்த சின்சியரா பைபிள் காலேஜில் இருந்ததுனால எங்கள் பாசியாட்டை வந்து சின்சியரா இருக்க முடிஞ்சு. இப்போ ஆசியாட்டை இருக்கிற 45 வருஷமும் சின்சியரா இருந்ததுனால தான் அவங்க காலத்துக்கு பிறகும் இப்பவும் சின்சியரா இருக்க முடியுது. சின்சியாரிட்டி, உண்மை, நேர்மை, உத்தமங்கிறது ஆரம்ப காலத்துலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணத்தான் என்ன செய்யும் சொல்லுங்க, அது நமக்கு வரும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமலம் நாப்பழக்கம். பொய் சொல்லி கண்டவங்க எப்பவுமே பொய் சொல்லி, இப்போ பார்த்து ஜீவமணி பார்க்குறாரு, என்ன பசங்க நீங்கள் வாரேன்னு சொன்னீங்க வரலையே அப்படின்னு காரணம் ஒரு ரெடிமேட் பொய் வச்சுப்போம். உண்மையே இருக்காது. என்ன சொல்லுவோம்? பாச நான் அங்கே போயிட்டேன், பாச இதை வீட்டில் தான் இருந்திருப்போம். அந்த பொய் சொல்லும்போது கத்தர் பார்க்குறாரு, உங்கள் அபிஷேகத்தில் 0.5% யூ ஆர் லூசிங். ஒவ்வொரு பொய்க்கும் ஒவ்வொரு ஏமாத்துக்கும் எது லூஸ் ஆகும்? வெளிநாட்டில் நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா டிரைவிங்க்கு 10 பாயிண்ட் வச்சுருப்பான். நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்க, ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அவன் -1 பாயிண்ட், -1 போட்டு கடைசியில் 0 ஆகிட்டுனா லைசன்ஸை பிடிக்கிடுவான். வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கார் ஓட்ட முடியும். அப்படி ஒன்று ஆண்டவர் ஆர்டினேஷன் கொடுக்கும்போது ஒரு அந்த பாயிண்ட் வச்சிருந்திருப்பார் அப்படின்னா எல்லாம் வாழை சுட்டிட்டு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அப்படி இல்லைல்ல, நம்ம ஆவியானவர்கிட்டே போய் சொல்கிறோம்ல, அவரே அழைக்கலை, துணிகரமாக சொல்லுவாங்க கத்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். அவர் பார்த்து சிரிச்சுக்கிட்டு பாவி நான் எங்கே பார்ப்போம். தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க பாருங்க, நான் அவனுக்கு என் வார்த்தையை நான் வெளிப்படுத்தவும் இல்லை, நான் என் வார்த்தையை அவனுக்கு அறிவிக்கவும் இல்லை. என் நாமத்தினாலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். யார் சொன்னா? ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு அது போல தேவன் அழைத்திருந்தால் அழைத்தவர்களை அவர் மகிமைப்படுத்தாமல் இருக்க மாட்டார். ஏதோ ஒரு கோணத்துல உங்களை கத்தர் மேன்மைப்படுத்தாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருக்கவே மாட்டாரு. அதுதான் உங்களுக்கு மேல இருக்கிற அழைப்பும் கிருபையும் அபிஷேகமும். somewhere other he will glorify you. ஏன்னா அவர் மகிமைக்குள்ள இருக்கிறாரு. அவர் நம்மள அவர் என்ன செய்வாரு? ரிகாவாதியாபா குஷாலாரதி அந்த ரமக்கனாதி அந்த இலமக்கம ரக்கஷாந்தர பௌடரபிலடியா இலமக்கந்த ரியானக சலுரத ஆந்தர ரபுஷம பவரமா லர்வி சந்துரபிலரிதி சுகமா நகரமா லரதி அந்தார ரபுஷம வரமரமலரதி அந்த கர்ம நரகுதரதி அந்த கர்ம சந்தர ரப அந்த ரவரம ஷாப பலத்யா குரவியாரக்கமா அந்த ரவரமரமக்கமா அவருடைய மரவரவரவரவரவ கைகளை ஏன் நம்ம தட்டி ஜெபிக்கிறோம்? ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது எனக்குள்ள சின்ன ஒரு வெளிப்பாடு. ஏன் நம்ம கையை தட்டுறோம் தெரியுமா? இந்த கையை தட்ட 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 ஏதாவது குறைகள் நம்மகிட்ட இருந்தாலும், தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒன்று இந்த கைகளில் இருந்தாலும் அதை தட்டும் போது அது தெரிச்சு வெளியே ஓடி, அது ஒன்றும் எதில் தங்காது, கையில் தங்காது. அபிஷேகத்துடைய ஒரு மேன்மை அது. இருதயம் துழுது, கைகள் தட்ட ஆட்டோமேட்டிக்காக கை தட்டிடுது. அபிஷேகம் இல்லாத வரைக்கும் தான் கை தட்ட மாட்டோம். நான் அபிஷேகம் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம கை தட்டி தான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். அது கை தட்டுறதுங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளை அறியாத அல்லது அறிந்த சில குறைகள் நமக்குள்ள இருக்குன்னா இப்படி அடிக்கும்போது இந்த கையில் இருந்த தெரிப்புண்டு வெளியே போய் ஒரு சுத்திகரிப்பு உண்டாது. இந்த கையை கத்தருக்கு முன்னால் தட்டும்போது ஏன்னா அந்த கை தட்டுறதான் அவருக்கு மகிமை. அப்போ கரையான கரைபட்டு போன கைகளை அல்ல, பரிசுத்தமான கைகளை உயர்த்தி அவரை துதிக்கிறோம். பரிசுத்தமான கைகளை தட்டுறோம், இன்னும் அந்த கை பரிசுத்தம் அடைகிறது. கை தட்ட தட்ட இன்னும் என்ன ஆகுது? சுத்தமாக மாறிக்கொண்டே வருது. அதனால ஆபிரகாம் தன் கைகளை என்ன செய்தான்?
உயர்த்தி. அங்க கையை நீட்டி பறிச்சாங்க, இப்ப இங்க கையை தட்டி அந்த கனியை நாம் என்ன செய்கிறோம், வெளிப்படுத்து. நமக்குள்ள இருந்து என்ன வருது? அபிஷேகம் பெருக பெருக தான் ஆவிக்குரிய கனி உங்கள்ல இருந்து வெளிப்படும். நீங்க அபிஷேகத்துல வளர்ந்து போகும்போது உங்களை எவ்வளவு திட்டினாலும் எவ்வளவு ஏசினாலும் நீங்க அப்படியே அமைதியா இருப்பீங்க. சோத்திரம் சோத்திரம். ஏன்னா இந்த ஆவியின் வேகம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு மாம்சத்துல சூடு, சொரணை, மானம், ரோஷம், வெக்கம் எதுவுமே இருக்கு. நான் ஏசிக்கிட்டே இருக்கேன், மானம் இல்லாமல் நின்றுட்டு இருக்கேன்னு கேட்காங்கல்ல. உனக்கு ரோஷம் இல்லையானா ரோஷம் வராது. ஏன்னா அந்த ரோஷத்தெல்லாம் யாரு தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டா? அபிஷேகம் க்ளீன் பண்ணிட்டு, ஆவி க்ளீன் பண்ணிட்டு. அதனால தான் துரோகிகளுக்காக மத்தேயு 5:44-45 சொல்லப்பட்டபடி துரோகிகளுக்காக நீ ஜெபம் பண்ணு. துரோகியை மன்னிக்கலைன்னா ஜெபம் ஓடாது. பேருக்கு ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் கேட்கப்படாது. ஆமென். சத்துரு பசியா இருந்தா அவனுக்கு என்ன கொடு? ஆகாரம். நம்மளை கேவலப்படுத்தி நம்மளை மானத்தை வாங்கி எவ்வளவோ நம்மளை பற்றி துர்போதனைகளை கொடுத்து எல்லாம் பண்ணினவங்களை எப்படி நீங்கள் அவங்களை ஆதரிக்க முடியும்? எப்படி அவங்களை சாப்பாடு கொடுக்க முடியும்? அதுக்கு என்ன வேணும்? இந்த அபிஷேகம், அந்த கிருபை. நேற்றுக்கு முந்தா நாள் சர்ச்சில் பேசினேன். நீ தள்ளாடுவதில்லை. 26ஆம் சங்கீதம். ஏன் தள்ளாடுறதில்லை? நீதிமான் ஏன் தள்ளாட மாட்டான் அப்படின்னா, சங்கீதக்காரன் சொல்ல உங்களுடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக வைப்பது. ஒரு ஊழியக்காரன், ஒரு விசுவாசி கிருபையை கண்ணுக்கு முன்னால் வச்சு பார்த்துட்டே இருந்தா அவன் தள்ளாட மாட்டான். ஏன் தெரியுமா? கிருபை இருக்கிற இடத்துல சத்தியம் இருக்கு. கிருபையும் சத்தியமும் சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று மட்டும். அதுக்கு அடுத்து அவன் சொல்றான், நான் சத்தியத்திலே நடக்கிறேன். கிருபையை முன்னால் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். கிருபை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. அடுத்து அவர் 2வது சொல்றான், நான் சத்தியத்திலே நடக்கிறேன். நீதி மேல இருந்து தாழ பார்க்குமா? பூமியிலிருந்து எது முளைக்குமா? சத்தியம் முளைக்கும். அப்போ பூமியிலேருந்து எங்கே? நம்ம தோட்டத்தில், வயக்காட்டில் முளைக்குமா? அல்ல தோட்டத்தில் முளைக்குமா? சத்தியம் எங்கே முளைக்கும்? நம்ம தான் அந்த நிலம். நல்ல நிலத்தில் விழுந்த விதை 30, 60, 100 மாத பலன் கொடுக்கும். அப்போ அந்த சத்தியங்கிறது யாரு? இயேசு. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கு. வசனமே சத்தியம். அப்போ வசனமும் உள்ள போய் இயேசுவும் உள்ள போனா சத்தியம் என்பது என்ன? இயேசுவின் சாயலை வெளிப்படுத்துவதான் சத்தியம். யாருடைய சாயலை? ஏன்னா நம்ம எதில் உண்டாக்கப்பட்டிருக்கோம்? கிறிஸ்துவின் சாயல்ல. அப்போ கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ள இருந்து முளைச்சி அப்படி வெளியே வரும் பொழுது இயேசுவை மற்றவங்க நம்மள பார்க்கணும். இயேசுவை மற்றவங்க நம்ம பேசுறதுல, நம்ம செய்யறதுல, நம்ம நடந்துக்கிற விதத்தில், மற்றவங்களை ஆதரிக்கிறதுல, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல, இதில் தான் நம்ம இயேசுவை வெளிப்படுத்த முடியும். ஒரு மூலையில் உட்காந்து நம்ம ஆட்டில் உட்காந்துக்கிட்டு முக்கால போட்டு தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தால் இயேசுவின் சாயல் வெளிப்படாது. அங்கே சமையல் பண்ணி கொடுக்கணும், இங்கே உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. இயேசுவின் சாயல் வெளிப்படுமா? சொல்லுங்க. வெளிப்படும். அந்த கிரியை செய்து முடிச்சுட்டு வந்து என்ன செய்யணும்? சரி, இங்கே ஜெபம் பண்ணதனுடைய பலனை அங்கே காட்டணும். ரெசிப்ரோக்கல் மாதிரி இது இருந்தால் தான் அது இருந்தால் தான். இந்த பக்தியாக இருந்து ஜெபம் பண்ணுறவங்கலாம் ஒரு விதத்தில் பார்த்தா அவங்க பயங்கர சோம்பேறியாக இருப்பாங்க. அடுப்பு பற்ற வச்சு சோறு பொங்குறதுக்கு, காப்பி போடுறதுக்கு அவங்களுக்கு அப்படித்தான் பேசலையா இருக்கும். ஆனால் ஆவிக்குள்ளே இருக்கிறவங்க சுறுசுறுப்பாக நின்று அந்த வேலைகளை முடித்து விட்டு வந்து அவர்கள் ஜெபிப்பார். இதையும் விட மாட்டாங்க, அதையும் விட மாட்டாங்க. ஏன்னா ஒரு ரட்சிக்கப்படாத கணவனுக்கு நீங்கள் எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறீங்கிறதோ, அப்படி ஜெபம் பண்ணுறது ஒரு மேன்மை தெரியாது. சர்ச்சைக்கு போன மாதிரி இருக்குது, ஜெபம் பண்ண மாதிரி இருக்குது, ஆனால் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சு வைக்காத. இது எப்படியா முடியும்? நம்ம ஆச்சரியப்படுவோம். அதில் தான் நீங்கள் யாரை வெளிப்படுத்த முடியும்? கிறிஸ்துவ வெளிப்படுத்த. ஒரு சகோதரன் மேலே, ஒரு விசுவாசி மேலே மனைவி எச்சி தண்ணி ஊற்றிட்டே இருக்காங்க வாரம். அது ஒன்றுமே சொல்லாமல் துணியை மாற்றிட்டு பொறுமையாக போயிட்டே இருக்காரு. பல மாதங்கள் அப்படி நடக்குது. அந்த அம்மா என்னைக்காவது ஒரு நாள் கோவப்பட மாட்டாரு. இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், நீங்கள் எல்லாம் பைபிளை தூக்கிட்டு போக லாயக்கா அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை சலிக்காமல் எச்சி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கு. இவர் ஒன்றுமே அந்த எச்சி தண்ணி விழுந்த உடனே அப்படியே அவர் போய் திரும்ப குளிச்சுட்டு அடுத்து ஒரு ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. எடுத்து போட்டுட்டு அவர் பாட்டி சர்ச்சுக்கு போயிட்டு மத்தியானம் எதுவுமே நடக்கும். அந்த மாதிரி சிஎஸ்ஐ போயிடும், இவர் சர்ச்சுக்கு போயிட்டு வருவார். பல்ல அவர் ஏசியை தான், அவர் பேர் சாம்பேல்னு நினைக்கிறேன். வந்து அவர் பாட்டில் உட்காந்து, ஏமா சாப்பாடு வைமா. தலை மேலே எச்சி தண்ணி ஊற்றுன மனைவி கிட்ட பொறுமையாக இருந்து சாப்பாடு வைமான்னு யாராவது கேட்பாங்களா? சொல்லுங்க, கேட்க முடியுமா? செத்தா தான் கேட்க முடியும். எதில்? மாம்சத்தில். அவர் மத்தியானம் வந்த உடனே, ஏமா சாப்பாடு வைமா, சாப்பிட்டா ஊழியத்துக்கு போயிடுவார். திங்கக்கிழமை காலைல வழக்கம் போல் டியூட்டிக்கு போயிடுவார். ஒரு நாள் அந்த அம்மா எச்சி தண்ணியை தூக்கிட்டு வராமல் நேராக வந்தாங்க. அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். நான் எப்படியாவது உங்களை கோபப்படுத்திடணும், நீங்கள் இதான் பெந்தகோஸ்கார லட்சணமான கேட்கணும் அப்படின்னு நான் இவ்வளவு நாள் முயற்சி பண்ணேன். நான் தோத்துட்டேங்க, என்னை மன்னிச்சுங்க. எனக்கு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களோட சர்ச்சுக்கு வரேன். அதான் என்னது? கிறிஸ்துவின் சாயல்.
இவ வந்து இப்படி எச்சி தண்ணியை ஊத்துறாளே எதுக்குங்கிற ரகசியத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட வெளிப்படுத்தலோடு பெற்றுக்கொண்டால் சைத்துக்கொள்ளும். அதுல தான் மாம்சத்தை நம்ம ஜெயிக்கணும். வட இந்தியாவில் பேர் எனக்கு மறந்து போச்சு. அவர் வந்து அவர் இந்து ஒரு, அதாவது ஒரு பூஜாரியினுடைய மகன். காலேஜில் படிக்கும்போது அவருடைய கனவுல ஒரு பிள்ளை வந்துக்கிட்டே இருக்கா. ப்ரொஃபஸரை போய் கேட்காரு, இந்த மாதிரி ஒரு பிள்ளை என் கனவுல வந்துக்கிட்டே இருக்கா, நான் அவளை பார்த்ததே இல்லை. அவங்க அப்போ அதுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அப்படி எல்லாம் சொல்லி அப்படியே விட்டுறாங்க. ஆனால் அந்த கனவுல வர்றது நிற்கவே இல்லை. இவர் தேடி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவர் படித்து அவர் ஒரு நடிகர் ஆகிட்டார். இந்திரா காந்தி அரசாங்கத்தில் முக்கியமான போஸ்ட் இருக்கு, குஜராத்தில் இருக்கார். ஒரு நாள் ஒரு ஆஸ்பத்திரிக்கு அவர் வரும்போது இவர் கனவுல பார்த்த ஒரு பிள்ளை அங்கே கிராஸ் பண்ணுறான். இவர் பின்னாலே ஓடி போய் நெல் உன் பேர் என்னன்னு கேட்காரு. அவர் சொல்கிற, எங்கள் சித்தி எங்கள் உள்ள வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இப்போ நான் கூப்பிட்டுருவேன் அப்படின்னு ஒன்று அவர் அப்படியே விட்டு, நான் கனவுல கண்ட பிள்ளை ஒருத்தி உயிரோட இருக்கிறான், இப்போ ஊர்ஜிதமாயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்லி விசாரித்து எடுத்து எல்லாம் பார்த்தா ஒரு போதகருடைய, மெதடிஸ்டோ பேப்டிஸ்டோ ஒரு பாஸ்டருடைய மகன். இப்போ இவர் வந்து இவங்க அப்பா வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டெம்பிளில் பிரதானமான பூஜாரி கிராமின். அவர் அந்த பாஸ்டர்கிட்ட போய் பொண்ணு கேட்குறாங்க, உங்கள் மகளை கல்யாணம் முடிக்கணும். இன்னைக்கு பூஜாரி மகன், நான் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார், அவள் பாதிரியார் மகன், இது நடக்கவே நடக்காது, பொண்ணு கொடுக்க. இப்படி ஒரு சில மாதங்கள் போகுது. ஆண்டவர் இந்த பிள்ளையோட இடைப்படுறாரு, நீ அவனை தான் கட்டணும். ஆண்டவரே, இது நடக்கிற காரியமா? நான் ஒரு பாஸ்டருடைய மகா, ஒரு பூஜாரியுடைய மகன், நான் கட்ட முடியுமா? நீ அவனை தான் கட்டணும். சரி, உங்களுடைய சித்தம் அதுவானால் ஓகே. அப்பா கிட்ட போய் சொல்கிறேன், எப்பா அந்த அந்த நபரையே நீங்கள் எனக்கு கல்யாணம் பிடிச்சி. என்னம்மா நீ பேச? நேற்றைக்கு ராத்திரி கத்தர் என்கிட்ட வந்து சொல்லிட்டாரு, இனி நான் அதுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது. இப்போ இவருக்கு என்ன செய்யணும் தெரியல. அவங்க வீட்டில் சம்மதிக்க மாட்டாங்க. அவரை கூப்பிட்டு, சரி கல்யாணம் முடிச்சு தரோம், கிறிஸ்தவ மரப்படி தான், ரைட். அவள் கிறிஸ்தவளாய் தொடர்வதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் ஒன்று, அவள் என்னையை மாற்றணும்னு முயற்சிக்க கூடாது. அது ஒரே கண்டிஷன். அவள் சர்ச்சுக்கு போகலாம், நான் அனுமதிக்கிறேன். அவள் பைபிள் வாசிக்கலாம், வீட்டில் ஜெபம் பண்ணலாம், அவள் ஒரு கிறிஸ்தவளாக வாழலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், என்னை பைபிள் வாசிக்கவோ சர்ச்சை கூப்பிடவோ என்னை ஒரு கிறிஸ்தவனாகவோ மாற்றுறதுக்கு என்ன செய்யக்கூடாது, முயற்சி. இப்போ சரின்ட்டான், கல்யாணம் முடிஞ்சிட்டு சர்ச்சில் வச்சு கல்யாணம் முடிச்சுட்டு வீட்டுக்கே திரும்ப வீட்டில் வந்து அப்பா அம்மா கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் கேட்டால் அவங்க அப்பா இறகிறாரு பயங்கரமாக. நான் யார், குலம் என்ன, கோத்திரம் என்ன, இப்படி ஒரு கிறிஸ்தவ பண்ண கல்யாணம் முடிச்சு கொடுத்து முன்னால் நிற்கிறையே, எழுப்பி வெளியே போயிரு. 3 நாளாக பேசலை. கல்யாணம் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சப்ப ஒரு மருமகளோட மாமியார் பேசலை, மாமனார் பேசலை, பூகம்மா வெடிக்கினா அந்த இடத்துல எப்படி சமாளிக்க முடியும்? அவர் அதெல்லாம் சரியாக வரும், நீ அமைதியாயிரு அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டேன். கடைசியில் 3வது நாள் இந்த மருமகளுடைய நடக்கை அந்த அம்மா பார்க்குறாங்க. இந்த நடக்கைகளையும் அமைதியும் சாந்தமும் தெரிகிறத பார்த்த உடனே அந்த அம்மா ஏற்றுக்கொள்கிறாங்க. அது ஆதரவாக இருக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனால் இவர் ஒரே ஒரு வாரத்திலேயே எவ்வளவு பெர்சிக்யூட் பண்ணணுமோ அவ்வளவு அடி மீதி ஒரு பதில் சொல்லலை. பிள்ளைகளும் அதே மாதிரி வருஷக்கணக்காக நடந்துக்கிட்டு இருக்கு. சாந்தம்னா அப்படிப்பட்ட ஒரு சாந்தம், அமைதினா அப்படிப்பட்ட ஒரு அமைதி. பிள்ளைகளும் பிறந்து பிள்ளைகளும் வளர்ந்துட்டு இருக்காங்க. இவர் ஒரு நாள் டெல்லியிலேருந்து முக்கியமான ஒரு மினிஸ்டர் வர்றாரு, ஒரு டைரக்டர் ஆடியன்ட்டிக்கு வர்றாரு. இவர் போனோம். இவர் காலையில் கிளம்பிட்டார். கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது இந்த அம்மா சொல்கிறாங்க, இன்றைக்கி சாயங்காலம் வந்து பக்த சிங் வர்றாரு, நம்ம 2 பேரும் போய் ஆசீர்வாதம் வாங்கணும், இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருங்க. ஷூ கழட்டி எட்டி மிதிச்சார்ல, கன்னத்தில் கிழிச்சிட்டு ரத்தம் கடகடன்னு வருது. ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த ஷூ கலண்டு போன ஷூவை எடுத்து கொண்டு ஒரு காலில் வச்சு மாட்டி விட்றாங்க. மாமியார் வந்து பார்க்குறாங்க, என்னம்மா என்னாச்சுன்னு. ஒன்றும் இல்லை, கீழே தவறி விழுந்து கிழிச்சிட்டு அவங்க டியூட்டிக்கு போனோம், அதனால இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் சமாளிச்சு காரில் ஏறுறாரு. என் ஆண்டவர் உங்களை கொண்டு வருவார், சாயங்காலம் நீங்கள் வந்துருங்க. இன்னும் உச்சக்கட்டத்தில் கோபம் ஏறுது. காரில் ஏறி போயிட்டு போகும்போதே சிந்திக்கிறாரு, என் கோபத்தில் மிதிச்சு ஆஷா அவனுடைய கண்ணை கிழிஞ்சு விட்டது. என் தாய் வந்து கேட்கும்போது அவள் என்னை காட்டி கொடுக்கவில்லை. அவள் ஒரு சாக்கு சொல்லி
இனி அந்த இடத்துல தப்பு வைக்கிறார். சாதாரண ஒரு பெண்மணி இதை செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கிறார். யோசிச்சிட்டே போறாரு. அங்கே போய் அந்த வேலை முடிஞ்சது. ஈவினிங் அவரை அந்த டைரக்டர் சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகணும். அதான் ப்ரோக்ராம். அந்த டைரக்டர் சொல்றாரு, நீங்கள் வீட்டுக்கு போங்க, எனக்கு காய்ச்சல் மாதிரி இருக்குது, நான் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கிறேங்க. இவர் அங்கேருந்து வர்றாரு. காரில் ஏறி வந்த உடனே காருக்குள்ளே ஒரு சத்தம் கேட்குது. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, இத்தனை வருடமாய் நீ துன்பப்படுத்துகிற அந்த இயேசு நான் தான். திரும்ப திரும்ப சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. ஒரு காரை நிறுத்தி பார்க்குறாரு, இறங்கி பார்க்குறாரு, காரை மூடிட்டு திரும்ப வண்டி எடுக்கிறாரு, சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டம் வந்த உடனே காருக்குள்ளே கதறுதாரு, ஆண்டவரே, என் மனைவி ரூபத்தில் நீங்கள் இருந்தீங்களா, நீங்கள் உண்மையான இயேசு, நான் இன்னைக்கு நான் உங்களை ஏற்றுக்கிறேன், தெய்வமாக ஏற்றுக்கிறேன். அந்த நிலையோட வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே, ஆஷா, நீ உண்மையிலேயே நீ இயேசுவின் பிள்ளைதான். இத்தனை வருஷமா நான் உன்னை வேணுக்குன்னு தான் நான் துன்பப்படுத்தினேன், வேணுக்குன்னு தான் நான் உன்னை கொடுமைப்படுத்தினேன். நீ படிக்கிற பைபிளை நீ உண்மையா பின்பற்றியா பார்க்கறதுக்காகத்தான் நான் உன்னை இவ்வளவு இம்சப்படுத்தினேன். ஏன்னா நான் காலேஜ் படிக்கும் போது என் நண்பர்கள் பைபிள் படிப்பாங்க, ஆனா என்ன சினிமாவை கூப்பிடுவாங்க கிறிஸ்தவர்கள். அன்றைக்கு தான் எனக்கு வெறுப்பு வந்தது. இவர்கள் படிக்கிற அந்த வேதம் இவர்கள் வாழ்க்கையும் சம்பந்தமே கிடையாது. அப்ப கிறிஸ்தவங்களாம் மாய்மாலக்காரர்கள். நான் முடிவு பண்ணிட்டேன், இவருடைய தெய்வம் உண்மை அல்ல, இந்த வேதத்தின்படி நடக்கல. அதனால நான் ஒரு கிறிஸ்தவளை கட்டி அவ உண்மையா வாழ்தாளாங்கன்னு சோதிச்சு பார்க்க தான் நான் உன்னை வந்து கட்டினேன். நீ ஒரு வாழும் தெய்வமாக இருந்து இத்தனை ஆண்டுகள் நான் உன்னை உபத்திரவப்படுத்தின போதும் என்னை எரிச்சப்படலை, என்னை கோபப்படலை, நீ கத்தலை, எங்க அம்மாவுக்கும் நீ சொல்லலை. இன்றைய காலையில் நடந்த இன்சிடென்ட்ல நான் கோபத்தில் உன்னை உச்சகட்ட கோபத்தில் உன்னை மிதித்த பொழுது உன் கண்ணம் கிழிந்து விட்டது. என் அம்மா வந்து கேட்கும்போது நான் கீழே விழுந்து கிழிஞ்சுட்டுன்னு சொன்னேன். இது எனக்கு பயங்கரமான அதிர்ச்சி. நீ படிக்கிற வேதத்தின்படி நீ நடக்கிற, இன்னைக்கு நான் சரண்டர் ஆகிறேன், நான் இன்னைக்கே நான் கிறிஸ்தவராக மாறுகிறேன் என்று சொல்லி அவர் என்ன செஞ்சிட்டாரு, கிறிஸ்தவராக மாறிட்டார். போய் ஞானசாரம் எடுத்துட்டு வந்துட்டார். அப்பா கிட்ட வந்து சொன்னாரு, எப்பா நான் ஞானசாரம் எடுத்தேன், நான் இறந்து கிறிஸ்தவன். டேய் வீட்டில் இருக்காத, வீட்டில் இருக்க கூட நான் போயிடுறேன், ஆனால் என் விசுவாசத்தை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியும். வேலையை ரிசைன் பண்ணாரு, ஊழியம் செய்கிறாரு. அவர் சாட்சிய புஸ்தகமாக எழுதியிருக்கு. சினிமா நடிகராக இருந்தானா அவருடைய வாழ்க்கையை ஒரு ஃபில்மாகவே அவர் என்ன செஞ்சிட்டாரு, எடுத்து. ஒரு கிறிஸ்தவனா யாரு? இந்த உலகம் அன்னைக்கு அதை தான் எதிர்பார்க்குது. ஏன் வேல்யூ இல்லாமல் பவர்லெஸ் கிறிஸ்டியானிட்டியாக நம்ம மாறணும்? நமக்கு என்ன இல்லை, சத்தியமும் இல்லை, சகிப்புத்தன்மையும் இல்லை, ஆவிக்குரிய கனியும் இல்லை, ஆவியும் இல்லை, அபிஷேகம். ஊழியக்காரங்க இன்னைக்கு பண்ணுகிறதான உருட்டு புரட்டு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நீங்களும் நானும் அல்லவா இயேசுவை வெளிப்படுத்துகிற சாட்சிகள். யார் சாட்சி? ஆண்டவர் என்ன சொன்னார் நம்மகிட்ட? ஆண்டவர் நம்மகிட்ட என்ன சொன்னார்? எனக்கு நீங்கள் நம்ம ஒண்ணுமே உண்டாக்கி கிடைக்க வேண்டாம், எப்படி இருந்தா போதும். இன்னும் சொல்லப்போ நான் பேசவே வேண்டாம். என்ன செய்ய வேண்டாம்? பேசவே வேண்டாம். வாயை திறந்து பேச வேண்டாம். நம்ம வாழ்கிற விதத்திலேயே பலர் ரட்சித்து சபை கொண்டு வருவோம். நம்ம இன்னைக்கு ரொம்ப பேசுறோம், ஆனா என்ன செய்யல, வாழல. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் இடரலாகத்தான் இருக்கிறோமே உடைய சாட்சியாக இல்லை. மோஸ்ட் ஆஃப் த பாஸ்டர்ஸ் சில்ட்ரன் இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதுக்கு காரணம் நோ விட்னஸ். நம்ம மட்டும் வேற ஒன்றும் நம்ம செய்ய வேண்டாம். ஆவிக்குரிய கனிகளை வெளிப்படுத்தி கொண்டு அமைதியாய் வாழ்ந்தாலே போதும். உங்க வாழ்க்கையை அநேக ஆத்துமாக்களை கொண்டு வரும். இனி இந்த காலத்துல தெருவில் போய் நின்று டிராக்ட் கொடுத்து ஊழியம் செஞ்செல்லாம் யாரையும் ஒன்றும் கொண்டு வர முடியாது. அதெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க, forget it. ஒன்றே ஒன்று, நீங்கள் உங்கள் இருக்கிற ஏரியாவில் நீங்கள் எப்படி இருங்க, சாட்சியா. நீங்கள் சாட்சியாக வாழ துவங்கும் போதே ஆத்துமாக்களை உங்கள்கிட்ட கத்தர் கொண்டு வருவார். இனி நாம் அங்கே போகிறதுக்குரிய காலச்சூழல் இது இல்லை. ஆனால் தேவன் உங்களிடத்தில் என்னிடத்தில் யாரை கொண்டு வருவார்? ஆத்துமாக்களை கொண்டு வருவார். அதுதான் இனி இந்த ப்ரேயர் எவாஞ்சலிசம், டெஸ்டிமோனியல் எவாஞ்சலிசம். நாம் இருக்கிற இடத்துல நமக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னா அவ்வளவு பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு வாழ வேண்டும். கனி கொடுக்க வேண்டும். கனியற்ற கிறிஸ்தவ ஜீவியன். கனி இல்லாத மரத்தையே அந்த எஜமான் வந்து என்ன செஞ்சு சொன்னாரு, வெட்டி போடுவோம். வேலைக்காரன் சொன்னா, எஜமான் இந்த 1 வருஷம் இருக்குது, இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் இன்னைக்கு உங்களை என்னை ஆண்டவர் உயிரோட வச்சுட்டு இருக்கிறது காரணம் இன்றில்ல நாளைக்காவது நாம் கனி கொடுப்போம் என்று தான் நம்மளை வெட்டி போடாம இன்னும் கர்த்தர் நம்மை காத்துக் கொண்டிருக்கிறார். அவன் நம்மகிட்ட பார்க்க விரும்புவது நம்ம கைகளில் சுத்தமா இருக்கா, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார். நம்முடைய கண்களுக்கு இன்னைக்கு வேற ஒரு காட்சி நமக்கு வேண்டாம். We want to see Christ and the people want to see Christ in us. நாம் இயேசுவை பார்க்க வேண்டும், நம்மில் அவர்கள் இயேசுவை காண வேண்டும். அதான் இன்னைக்கு இந்த உலகத்துக்கு நம்ம காண்பிக்கிறதான பேச்சில, செயல்ல, சமூக சேவையில் எதை அதுக்குதான் இயேசு கிறிஸ்து தெருவில் நடந்து போனார், ரோடெல்லாம் நடந்து போனார், கண்ணில் கண்டவனெல்லாம் குணமாக்கினார்.
சத்தியத்தை சொன்னார், தேவ ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணார். அவர் சும்மா இருக்கல. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும்போதே முடவனை அவர் நடக்க செய்தார், குருடனை பார்வையிட செய்தார், குஷ்ரோகியை குணமாக்கினார், மரித்தவனை உயிரோடு எழுப்பினார். தட் இஸ் த காஸ்பல். இதை பேசினார், அதை செய்தார். அவருக்கு பின்னால் ஒரு திரள் கூட்டம் போய்கிட்டே இருந்துச்சு. அந்த பவர் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி வந்துச்சு? வாட் அட்ராக்டட் த பீப்புள்? த பவர் ஆஃப் கிரைஸ்ட் which was in him. அவருக்குள்ள இருந்த அந்த வல்லமை ஜனங்களை அப்படியே ஈர்த்தது. இப்போ இந்த கடைசி காலத்தில் there's only one way. By the power of the Holy Spirit, people should be attracted, not with the beauty of the church. நம்மளை அலங்கரித்து போட்டு சூட்டு போட்டு நம்மளை பெரிய மேக்கப் எல்லாம் பண்ணி நின்னதுனால nobody is going to be attracted. இனி வரும் காலம் காரி துப்பிட்டு போயிடுவாங்க. Because people are expecting turning to the back. Apostolic age. அன்றைக்கு இருந்த அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தார்? ஆண்டவன்மாரை ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் எது அப்படி சொல்ல வைத்தது? எது? பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு we are going back to எங்க? Apostolic age. அப்போஸ்தலருடைய காலத்துக்கு நம்ம திரும்பி போயிட்டு இருக்கோம். Thinking about the sacrifice. தியாகங்களை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? எளிமை, ஏழ்மை, தாழ்மை. அந்த அந்த பழைய நிலைமைக்கு நாம் இன்றைக்கு மாறி வந்தால் நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் இன்னும் கூடும், பலத்தின் மேல் பலன் அடைந்து எங்க வந்து காணப்படலாம்? தேவ சந்நிதியில் காணப்படும். அது ஒன்றுதான் இன்றைக்கு நமக்கு தேவை. அதில் தான் நம்முடைய ஊழியத்தின் வளர்ச்சி இருக்கிறது. நீங்க வேற எந்த விதத்திலும் உங்க ஊழியத்தை என் ஊழியத்தில் நம்ம வளர்க்க முடியாது. நம்ம இடத்துக்கு ஆண்டவர் ஆட்களை கொண்டு வர வேண்டும். எப்போ கொண்டு வருவாரு? நம்ம அவருக்குள்ள கரெக்டாக இருந்தோம்னா. போய் பித்தலாட்டம், ஏமாத்து, உருட்டு, பிரட்டு எல்லாம் இந்த கை தான். கள்ளக்கணக்கு எழுதுறது இந்த கை தான். எல்லாமே இது இந்த கை. அதான் கைகளில் சுத்தம் உள்ளவன். இந்த கையை நீங்க எதுக்கும் பயன்படுத்தலாம். நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். கை ரொம்ப முக்கியம். அதனால இயேசு கிறிஸ்துவின் கைகளில் என்ன அறையப்பட்டது? ஆணிகள் கடவு. ஆணி கடவப்படுறது காரணம் என்ன? அவர் கையில் ஆணி அடிச்சது காரணம் உங்க கையை கையை சுத்திகரிக்கிறது தான். அவருடைய சிரசுல முள்முடி வைக்கப்படுறது காரணம் நாம சிரசு சுத்திகரிக்கப்பட்டிருக்கு. ஐம்புலனும் பாருங்க அப்படி சிதைக்கப்பட்டது. சிதைக்கப்படுறது காரணம் அவர் சிதைந்து நம்மளை பரிசுத்தமா உருவாக்குறது. கனி அங்க பறித்து புசித்து தீட்டுப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள். சபைக்குள்ள வந்தவர்களுக்கு கையை தட்டி யூ இன்ஹெரிட் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் அப்படின்னு அபிஷேகத்தை கற்றுக் கொடுத்து நம்மிலிருந்து எதை வெளிப்பட பண்ணுகிறார்? அபிஷேகத்தை வெளிப்பட. இதுக்கு நமக்குள்ள அபிஷேகம் வர வர, அபிஷேகம் பெருக பெருக ஆட்டோமேட்டிக் அந்த ஆவியானவர் நம்ம சாந்தப்படுத்திருந்தாரு, அமைதிப்படுத்திருந்தாரு, சகிப்புத்தன்மையை கொடுத்துருந்தாரு, மன்னிக்கும் தன்மையை கொடுத்துருந்தாரு, அது உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பை நமக்கு கற்று தந்திருந்தாரு. எல்லாமே ஆவியானவருடைய கிரியை நமக்குள்ள எல்லாமே அழகா நடந்து முடிகிறது. அதுதான் எனது கனி. ஆவிய நிறைவு இல்லாம எது கிடையாது. நீங்க ஆவியில நிரம்பி அந்த ஆவிய நிறைவுக்குள்ள வராம கனி கொடுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால கனி கொடுக்க முடியும். என்ன வேணும்? அந்த சகோதரி ஆஷா அவ்வளவு துன்பத்தையும் சகிச்சு அந்த ஆத்மாவை சந்திக்கிறதுக்கு கர்த்தர் தெரிந்தெடுத்த ஒரு பாத்திரம் தான் யாரு? ஒரு போதகருடைய மகள் ஆஷா. இன்னைக்கு பெரும் சாட்சியா இருக்கிறாங்க. ஒரு புத்தகம் எழுதி இன்னைக்கு ஏகப்பட்ட விநியோகம் பண்ணிட்டு இருக்கேன். சத்தியத்தை தேடி, அந்த புத்தகத்துக்கு பேரு சத்தியத்தை தேடி. புக் ஸ்டால் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு ஜனங்கள் வந்து எதை தேடுறாங்க? சத்தியத்தை தேடுறாங்க. சத்தியத்தை பேசுறவங்களை தேடுறாங்க. சத்தியத்தை இப்படி வாழ்றவங்களை தேடுறாங்க. இன்னைக்கு நம்ம யாரை தேடுறோம்? உலகத்தில் இருக்கிற மக்கள் சினிமா சாரை தேடுறாங்க. ஆனால் ஆவிக்குரியவங்க யாரை தேடுறாங்க? ஏன் நிறைய வஞ்சிக்கப்பட்டு பெந்தகோஸ்தில ஏமாந்து கிடக்கு. இவங்க பிரசங்கத்தை கேட்டவங்க இவங்களால நல்லா இருப்பாங்களா? அவங்க பிரசங்கத்தை கேட்ட அவங்க நல்லா இருப்பாங்களா? இதான் ஜனங்களை ஏமாந்து போறாங்க. இன்னைக்கு ஜனங்களை ஏமாத்துக்கிற ஊழியக்காரங்க தான் பெருகிட்டு இருக்கிறாங்க. அதுதான் உண்மையை பேசி சத்தியத்தை சொல்லி ஜனங்களை சரியா நடத்தி 5 பேரோ 10 பேரோ 50 100 200 எத்தனை பேரோ நம்ம கையில் கொடுக்கப்பட்ட ஆத்மாக்கள் எப்படியாவது. நான் இன்னைக்கு கூட இந்த இதெல்லாம் ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கே, என்னுடைய சபையை குறித்த கவலை எனக்குள்ள அப்படியே வாட்டிச்சு. ஊரெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் இன்னும் சத்தியத்துக்குள்ள வரணுமே. இன்னும் மாலி வைப்பைங்க 8 மணிக்கு சர்வீஸ் அப்படின்னா அவன் 10:30 வரான். அதுக்கு மேலே கடிந்து கொண்டு பேச முடியல. வராம போயிடக்கூடாது. அரவணைக்கவும் செய்யணும், ஆதரிக்கவும் செய்யணும். ஆனால் செய்யறத நம்ம சகித்து கொள்ளவும் முடியல. அப்ப இருதலக்கொள்ளி எறும்பு மாதிரி ஒரு ஊழியக்காரன் என்ன செய்ய வேண்டியிருக்கு? தவிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம கையில தந்த ஆத்மாவுக்கு யார் தான் உத்தரவாதம்? நம்ம தான் உத்தரவாதம். எந்த பாடுபட்டாலும் அவங்களை எங்க கொண்டு போய் சேர்த்தணும்? பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற உத்தரவாதம் நமக்கு இருக்கு. அதை நினைக்கும் போது சில நேரம் சாப்பாடு உடம்புல சேர மாட்டேங்குது. அதான் பவுல் சொன்னாரு, சபைகளை குறித்த கவலை என்னை நாள்தோறும். அவருக்கு வேற எந்த கவலையும் கிடையாது. ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு வேற எந்த கவலையும் கிடையாது. எல்லா கவலையும் ஊழியத்தை பத்தி கவலைப்படுகிற ஊழியக்காரனுடைய குடும்பத்தை, பிள்ளைகளை ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அவர் அதை நடத்துவார். திருமணங்கள் அவர் நடத்துவார். தேவையை சந்திப்பார். என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான். நான் அதுக்குன்னு எதுவுமே செய்யலை, எதுவும் சேர்த்தும் வைக்கல. அந்தந்த கல்யாணத்தில் 3 கல்யாணமும் 1 பைசா டவுரி வாங்கல, டவுரி கொடுக்கல, எதுவுமே செய்யல. நேர்த்தியா கர்த்தர் நடத்தினார்.
அருமையாக ஆண்டவர் நடத்தி கொடுத்தது. இன்னைக்கு வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்காருன்னு வைங்களேன். இல்லைன்னா நான் வாய் திறந்து உங்கள்கிட்ட பேச முடியும். அனுபவங்களை பேசுறதுக்கு அனுபவம் இருந்தால் தானே பேச முடியும். படித்த வியாக்கியானத்தை மட்டும் பண்ணிக்கிட்டே போக முடியுமா? வியாக்கியானத்தை மட்டும் பண்ண, வியாக்கியானத்துக்கு வாழ்க்கையிலேருந்து ஒரு உதாரணம் வேணும். நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் இவ்வளோ பேசுறீங்க, உங்கள் லைஃப் எப்படின்னு கேட்டால், ஒரு ஊழியக்காரர் கேட்டார், நீங்களும் பாஸ்டர்மாவும் சண்டை போட்டுருக்கலாம்னு கேட்டார். நீங்களும் பாஸ்டர்மாவும் சண்டை போட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டேன். இல்லை, நீங்களும் ஒரு நாள் கூட இத்தனை வருஷத்தில் உங்களுக்கு கூட சண்டை வந்தது இல்லையா? நான் சண்டை போட்டோம் வரலன்னா நான் சொல்லலை. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, குழந்தை பேர்காலத்துக்கு கூட எங்கள் அம்மா வீட்டுக்கு வேண்டாம், நான் இங்கே இருந்துக்கிட்டேன்னு சொல்லி இங்கே இருந்து நானே கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன். நானே கூப்பிட்டு வந்து எங்கள் அத்தையை ஆட்டோ எடுத்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க, நான் பார்த்துக்கிட்டேன்னு அனுப்பி விட்டாச்சு. அந்த அளவுக்கு அவங்க என் மேலே பாசமாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே ஓகே புரிஞ்சுக்கிட்டு. மனைவி கிட்ட போய் யாராவது சண்டை போடுவாங்களா? சொல்லுங்க. மனைவி யாரு? சரீரமெல்லாம் இருக்கட்டும், அந்த தத்துவமெல்லாம் நீ பேச வேண்டாம். ஐயா, தவிச்சா ஒரு நேரம் தண்ணி கொடுக்க ஆகுதானே? பசிச்சா சாப்பாடு வச்சு கொடுக்கறது யாரு? மனைவி தான். அந்த மனைவி கிட்ட போய் சண்டை போட்டா கஞ்சி கிடைக்காதுங்கிறதுக்காக நீங்க சண்டை போடாம இருக்க வேண்டாம். ஹோட்டலுக்கு வேணா சாப்பாடு கிடைக்கும். ஆனா அந்த மனைவி கைனால சாப்பிட்ட மாதிரி இருக்காது. எப்படி இருக்காது? மனைவி கைனால சாப்பிட்ட மாதிரி. நீங்க ஹோட்டலுக்கு போனா வெரைட்டி ஆஃப் ஃபுட், எந்த வெரைட்டி எங்க கிடைக்காது? வீட்டில் கிடைக்காது. ஆனா வீட்டில் கிடைக்கிற அந்த டேஸ்ட், அந்த சுகமா எங்க கிடைக்காது? கடையில் கிடைக்குது. நீங்க நல்ல புருஷனா இருந்தா கடை தான் மெயின். அதாவது நம்ம வந்து வாழ்றதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைத்து இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். பி எ மாடல். பாருங்க, நம்மளை சுத்தி சுத்தி நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நினைக்கிறோம் நம்மளை யாருமே பார்க்கல அப்படின்னு. நம்மளை சுத்தி சுத்தி நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எங்களுடைய ரிலேட்டிவ்ல ஒரு ஃபேமிலியில் நேற்றுக்கு நான் பேசிக்கிட்டு இருந்தேன். பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னா, மாமா உங்களையும் அத்தையும் பற்றி எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா சொல்கிறாங்க. என்னம்மா சொன்னாங்க? இல்லை, நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கிற அன்பு, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பரஸ்பர ஐக்கியம், அத்தையினுடைய குணம், அதெல்லாம் வந்து ரொம்ப எல்லாருமே ஃபேமிலியில் ரொம்ப இதாக பேசிக்கிடுறாங்க. அப்புறம் அவளுக்கு தெரியாத சில காரியங்களை நான் சொன்னேன், சில விஷயங்கள் நான் சொன்னேன். நான் வந்து பாஸ்டமாக வச்சிருக்கிற பேர் ஒரு தெய்வீக பெண்மணி. ஏன் அப்படின்னு கேட்டால், எனக்கு நல்ல மனைவியாகவும், பிள்ளைகளுக்கு நல்ல தாயாகவும், சபைக்கு நல்ல ஒரு போதகர் அம்மாவுமாக, இந்த 3 ஆஸ்பெக்டில். அதே மாதிரி பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இப்பவும் எந்த இடத்துல பார்த்தாலும் சரி, மேடம் அப்படின்னு ஓடி வந்து கெட்டி பிடிக்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய டீச்சிங், அந்த அவங்களுடைய போதனைகள் இருக்குது. மக்கள் நம்மகிட்ட நம்மளை நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, நமக்கு தெரியாமலே நம்மை நோட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். நம்ம எப்படி பேசுகிறோம், எப்படி வாழ்கிறோம், எப்படி இருக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? யாருக்கும் நம்மளை பற்றி தெரியாது நம்ம நினைக்கிறோம். ஆனால் எல்லாருக்கும் நம்மளை பற்றி தெரியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்கள் ஊர் வேன் ஸ்டாண்டில் போய் என்னை பற்றி கேட்டால் விசுவாசிகளுக்கு தெரியாததெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆட்டோ ஸ்டாண்டுக்காரங்கிட்ட போய் கேட்டால் அவன் அழகாக சொல்லுவான் நம்மளை பற்றி. நம்ம ஒரு நாள் கூட ஆட்டோவில் ஏறி இருக்க மாட்டோம், பார்த்துருக்க மாட்டோம், பேசியிருக்க மாட்டோம். ஆனால் அவனுக்கு எப்படி தெரியும்? கண்காணிக்கிறது மட்டும் இல்லை பஸ், அங்கே இருக்கிற ஆட்டோக்காரங்க வேன் சேவர்லாம் ஒன்றா உட்காந்துக்கிட்டு பேசுவாங்க. ஊரில் இருக்கிற பெரிய மனுஷங்களை பற்றி, அங்கே இருக்கிற ஆட்களை பற்றி எல்லாம் என்ன செய்வாங்க? அவங்க பேசுவாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து நம்மளை பற்றி எல்லாம் நல்லா தெரியும். ஒரு ஆளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் போதும், எல்லாருக்குமே அது தெரிஞ்சிடும். அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி வாழணும், எவ்வளோ ஒரு சாட்சியாக இருக்கணும். எல்லாரும் நம்மளை என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சும்மா பார்க்கல, ஒரு பூத கண்ணாடி போட்டு அவர்கள் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு தான் ஏசு சொன்னார், எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்கு. ஏன் நமக்கு ஆவிக்குரிய கனியை கொடுக்கணும்? ஆவிக்குரிய கனி இல்லை அப்படின்னா சாட்சியாக வாழ முடியாது. அன்பு இல்லை. ஒரு கிறிஸ்தவனா அடையாளம் என்ன? பேசிக்கா கிறிஸ்தவனா யாரு? பாருங்க, நான் ஒரு நாள் முன்னாடி, பல வருஷங்களுக்கு முன்னாடி பெங்களூருக்கு போயிட்டு இருக்கேன். கிருஷ்ணகிரியில் எங்களுக்கு முன்னால் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தர் அடிபட்டு கிடக்குறாரு. ராத்திரி ஒரு 10:30 மணி இருக்கும். எல்லாரும் இந்த பஸ்ஸில் இருக்கிறவங்க, அதில் ஆக்சிடென்ட் பண்ணவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நான் இருந்த பஸ்ஸில் ஒரு 2-3 நன் இருந்தாங்க, கேத்தலிக் நன்ஸ். அவங்களும் அப்படி எட்டி பார்த்தாங்க. ரோட்டில் அடிச்சு கிடக்கிறத பார்த்த உடனே கடகடன்னு கீழே இறங்கி போனாங்க. யாரும் எதிர்பார்க்கல. அந்த இதில் போய் அவங்களுக்கு வேண்டிய அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாத்தையும் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க. அவங்க இறங்கி போய் பண்ணுறதை பார்த்த உடனே பக்கத்தில் எல்லாம் கிறிஸ்தவங்கன்னா இதாயா, இவங்க தான் யாரு? கிறிஸ்தவ. இந்த கிறிஸ்தவங்க அந்த கிறிஸ்தவ சகோதரி என்ன அழகா போய் அவங்களுக்கு செய்யறாங்க. எடுத்து அந்த வண்டியில் ஏற்றி, பஸ்ஸில் ஏற்றி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவங்களே இறக்கி கீழே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏறி நாங்கள் பஸ் எடுத்துட்டோம். நான் இருந்த பஸ்ஸில் உள்ள சாட்சி.
ஜனங்களுக்கு தேவை நம்ம சத்தம் இல்லை, நம்ம வார்த்தை மட்டும் இல்லை. ஜனங்களுக்கு தேவை என்னது? சாட்சியும் வல்லமையும். நம்மையிலிருந்து புறப்பட்டு வருகிற நாளுக்கு நாள் நமக்கு வந்து கிறிஸ்துவுக்குள்ளான வைராக்கியம் வந்து கூடணும். எது கூடணும்? வைராக்கியம் வந்து நமக்கு கூடணும். நம்ம கிறிஸ்துவுக்காக வாழணுங்கிற அந்த வைராக்கியம் இருக்கும்போது தான் உலகம் நம்மளை விட்டு வெளியே போகும். உலகம் நம்மளை விட்டு வெளியே போக போக பரலோகம் நமக்குள்ள வரும், அபிஷேகமும் வல்லமையும் நமக்குள்ள வரும். கையை நீட்டி நீங்க ஜெபம் பண்ணும்போது, அத்தாரிட்டேட்டிவா ஜெபம் பண்ணும்போது, the God given authority will be used and he will release the people. The power will be released. Healing, instant healing. அப்போஸ்தலருடைய காலம் நெருங்கி வருது. வருகைக்கு முன்னாடி நோவாவினுடைய காலம். நோவாவினுடைய காலம் என்ன? யாரும் சுவிசேஷத்தை கண்டுகொள்ள மாட்டார். எவரும் உணர்வதற்குரிய இருதயம் அவர்களுக்கு இருக்காது. பார்த்தும் பாராத மாதிரி போயிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இந்த கடைசி காலத்தில் இருக்கு. நீங்க யாரும் ஊழியக்காரங்க சோர்ந்து போயிடாதீங்க. முதல்ல உங்களை காப்பாத்துறதுக்கு இந்த பிளைன்ல போகும்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இஃப் யூ ஹேவ் a child, take care of you அப்படின்னு. கையில குழந்தை இருந்துச்சுன்னா திடீர்னு ஆக்சிஜன் மாஸ்க் டிராப் ஆகுது, ஆக்சிஜன் டவுன் ஆயிடுச்சு, சுவாசிக்க முடியல அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும்? எல்லாருக்குமே தாய்மார்களுக்கு யார் மேல வந்து அந்த ஒரு பாசம் இருக்கும், பிள்ளைகளுக்கு தான் வந்து மாஸ்கை போடணும்னு முயற்சிப்பாங்க. அது கையை தட்டிக்கிட்டு இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் யூ அட்டெண்ட் யுவர் செல்ஃப். நீ முதல்ல மாஸ்கை போடு. நீ உயிரோட இருந்தா தான் நீ உன் பிள்ளையை காப்பாற்ற முடியும். அப்ப முதல்ல எடுத்து நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? பிள்ளைக்கு பார்க்கணும், கூட இருக்கிறவங்களுக்கு பார்க்கணும். இதே மாதிரி தான் நோவாவினுடைய காலம் அப்படின்னு சொன்னா, அந்த நோவாவினுடைய காலத்துல முதல்ல வந்து நீ உன்னை வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு நீ வந்து சாட்சி இழந்து பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி இழந்து போயிடாதபடிக்கு ஊழியக்காரனே நீ உன்னை நீ முதல்ல கவனி. அடுத்து யாரை கவனிக்கணும்? குடும்பத்தை கவனிக்கணும். மூணாவது யாரை கவனிக்கணும்? சபையை கவனிக்கணும். இந்த பேலன்ஸ் கரெக்டா போகணும். இப்போ நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் என்னையை நாங்கள் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் எதிலாவது வயலேஷன் ஆகிறேன்னா, எதுலையாவது நான் பேசுவதற்கு முரண்பாடான ஏதாவது காரியம் நான் செய்கிறேன்னா, எனக்குள்ள அப்படி ஏதாவது வருதா அப்படின்னு நான் என்னையே புத கண்ணாடி போட்டு பார்ப்பேன். மற்றவங்ககிட்டயே நான் கேட்பேன், என்கிட்ட ஏதாவது குறை இருந்துச்சுன்னா தயவுசெய்து எனக்கு சொல்லிடுங்க. இவர்கிட்ட போய் எப்படி சொல்ல அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் என்ன உண்மையாக என்கிட்ட இருக்கு, குறை இருக்கு, என்கிட்ட நீங்கள் சுட்டி காண்பித்தால் நான் தாராளமாக உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கும் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் நான் ஆயத்தமாக இருக்கு. போதித்ததினால் உங்களை விட நான் ஒருபடி மேலேன்னு நீங்கள் தப்பு கணக்கு போடுறது. நான் இன்னும் என்னை வளர்த்து கொண்டு இருக்கிறேன், திருத்தி கொண்டு வருகிறேன். இன்னும் சில விஷயங்களை நான் இன்னும் மேம்பட்டு வரணும்னு நான் அதுக்குள்ள பிரயாசப்பட்டு இருக்கேன். போதகம் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஊழியம் கிடைச்சதுனால உங்களை விட நான் மேன்மையானவன் என்ற எண்ணம் உங்களுக்கு வரவே கூடாது. என்னிடத்தில் ஒரு குறை இருக்குமானால் என்ன செய்யணும்? நீங்க என்கிட்ட சொல்லிடணும். நான் ஒரு நாளும் நீங்க எப்படி என்கிட்ட குறைய சொல்லலாம். நோ நோ நோ, ஐ நீட் சம் ஒன் டு பாயிண்ட் அவுட் மை மிஸ்டேக். ஏன்னா எனக்கு அது தெரியாது. நான் என் டிரைவர்கிட்டே சொல்லுவேன். ஏன்னா எனக்கு பெரிய சேலஞ்சே யார் தான்? என் கூட இருக்கிற டிரைவர். அவங்க தான் 24 மணி நேரம் கூட இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு முன்னால் நான் எப்படி இருக்கணும்? சாட்சியா இருக்கணும். அவனே தூத்திட்டு போயிடுவான். பிரசங்கம் மட்டும் வாய்வழியா பாசி பண்றாங்க, ஆனா செய்கையில ஒண்ணு இல்லைன்னு கிருஷ்ணன் பத்தி வெளியில போய் சொல்லிடுவல்ல. எல்லாருக்கும் முன்னால சொல்லிடுவியான்னு கேட்டா நீ சொல்லுவேன்னா சொல்லுவேன். ஆட்டோமேட்டிக்கா அவன் வாய் பேசும், அந்தோணி வாய் பேசும். அப்ப இவங்களுக்கு முன்னால நான் எப்படி இருக்கணும்? சாட்சியா இருந்தா தான் இவங்க முதல்ல நம்மளை மதிப்பாங்க, எல்லாம் மதிக்க மாட்டாங்க. யாராவது ரெண்டு பாஸ்டர்ஸ் அப்படியே நின்று கோர் பேசிட்டு இதெல்லாம் வெட்டுங்க, அது வாழ்க்கை வேறன்ட்டு அப்படி இது ஊதி விட்டுட்டு போயிடுவாங்க. அதுதான் இவங்களை எங்கேயும் என் கூடவே இது. நீ பாரு, இயேசு கிறிஸ்து சீஷர்களை தன்னோடையே வைத்திருந்தார். அவங்க வாழ்க்கையில வெற்றி கண்டது காரணம் போதனையெல்லாம் ஒரு நாள் மறந்துட்டு ஆண்டவரே ஞாபகப்படுத்துறாரு. ஆமா சொன்னாரோ, அப்படி நான் மதிப்பேன் உயிர் திறந்ததுன்னு சொன்னாரோ, எம்மா ஊருக்கு போகும்போது எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அவர் காணப்படாமல் போன பிறகுதான் ஆமா என்ன அவர் பேசிட்டு வரும்போது இருந்தேன் என்ன செஞ்சே கொழுந்து விட்டு எரிந்தது. பேசினதெல்லாம் மறந்து. அப்படி இல்லைன்னா போய் படகு தூக்கிட்டு அவன் மீன் பிடிக்க போவானா? ஆனா இவர் விடாத இயேசுன்னு அவனுக்கு தெரியாது, பேதுருக்கு தெரியாது. இந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்ய மாட்டாரு? ஒரு லீடர், he will seek his followers. ஒரு தலைவன்னா யாரு? அதான் 99 ஆடு இருக்கு, ஒரு ஆடை காணும். அந்த ஒரு ஆட்டை தேடிக்கொண்டு அலைபவன் தான் யாரு? அவன் தான் போதகன். ஒரு ஆடுக்காக அலைகிறான், ஒரு ஆடுக்காக ஜெபிக்கிறான், ஒரு ஆடை எப்பொழுது நினைவு கூறுகிறான். 99 இருக்கு, ஒரு ஆடு போனா போது விட முடியுமா? சொல்லுங்க, முடியாது. ஒரு போதகனால முடியாது. அப்ப போதகனுடைய அந்த குவாலிட்டி என்ன? லீடருடைய குவாலிட்டி என்ன? தேடி போறது. அதான் இயேசு மாதிரியா காட்டினார். கடற்கரையில வந்து ராத்திரி எல்லாம் பிளான் பண்ணி நானும் மீன் பிடிக்க போறேன்னு நாங்களும் கூட வரேன்னு போயிட்டாங்க. ஒருத்தன் அவுட்டு, மீதி எத்தனை பேரு? 11. இப்போ ஒருத்தன் லீடரு யாரு? பேதுரு. இப்போ அது போன மீதி எத்தனை? 10 பேரும் ஒரே ராகத்துல நாங்களும் வருகிறோம். எங்க
பின்பாட்டத்துக்கு 3.5 வருஷம் உட்கார வச்சு விடிய விடிய சொல்லி கொடுத்தாரு. எங்க போச்சு? எல்லாம் மறந்து விட்டது. ஏசுநாதர் போனாரு, 3.5 நாள் தான் ஆயிருக்கு. என்ன ஆச்சு? எல்லாமே போச்சு. போய் விடிய விடிய அதே கடல்ல, பேதுரு வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு கலிலேயா கடல். அந்த கலிலேயா கடல்ல தான் பிறந்து வளர்ந்தவன் யாரு? எந்த இடத்துல என்ன மீன் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அன்னைக்கு ராத்திரி ஒரு மீனும் கிடைக்கல. ஒரு மீன் கூட கிடைக்கல. மீன் இல்ல, கிடைக்காதுங்கிறதையும் ஆண்டவருக்கு தெரியும். அவர் தான் கிடைக்காம பண்ணியிருக்காரு. அங்க இருந்த இவங்க மீன் பிடிச்சிட்டு ஏரியாவில எல்லாம் இருந்து எல்லா மீனையும் போன பத்தி விட்டது யாரு? ஆண்டவர் தான். காலையில வந்து கேட்காரு, இடும்புக்காவது கேட்காரு, பிள்ளைகளே ஏதாவது எல்லாம் பிரயாசப்பட்ட ஒன்றும் கிடைக்கும். இப்ப இது கேட்கறது ஆண்டவர்னு யாருக்கும் தெரியல, பேதுரு கூட தெரியல. யாருக்கு மட்டும் தெரியுது? யோவானுக்கு மட்டும் தெரியும். அவன் மார்பிள சாஞ்சிட்டு இருந்தான். The one who is very close with Jesus can understand the words and the figure of Jesus. Other than that, nobody can understand. யாராலையும் முடியல. அது ஆண்டவர் அப்படின்னு அவன் தான் சொல்லுவான். ஒன்றும் இல்லைன்னா உடனே வாங்க, நான் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு பொரித்த மீன் துண்டங்களையும் கையில் எடுத்து கொடுத்து சாப்பிடுது. சாப்பாடை கொடுத்துக்கிட்டு தான் அவர் சொன்னார், பேதுருவே ஆட்டுக்குட்டிகளை நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டேன். எப்பா நீ ஏமாந்து நிற்கிறப்பா, வலது பக்கம் வரைய போடு, நிறைய பிடிச்சது. ஆனாலும் அது கிடக்கட்டும், உனக்கு நான் ரெடிமேடாக வச்சுருக்கேன். அழைக்கப்பட்டவனுக்கு ஆண்டவர் எப்பவும் ரெடி பண்ணி வச்சுருப்பாரு. எந்த வீட்டில் என்ன இருக்குன்னு தெரியாது. பவானியில் சார்ஜ் பால்னு ஒரு பாஸ்டர் இருக்கார். அவருடைய 50வது ஆண்டு பொன் விழாவில் என்னை பேசுறதுக்காக கூப்பிட்டுருக்கேன். அப்போ அவர்கிட்ட நான் உங்களுடைய ஆரம்ப கால அனுபவங்களை சொல்லுங்கள் பாஸ்டர் அப்படின்னு கேட்டேன். ஒரு பைபிள் ஸ்கூல் முடிச்சுட்டு குன்னூரில் போய் ஊழியத்தை துவக்கி செய்துக்கிட்டு, சர்ச் ஆஃப் கார்டில் ஊழியம் செய்துக்கிட்டு இருந்த சில அனுபவங்களை சொன்னார். அப்போ அவர் ஒரு அனுபவம் சொன்னார். ஒரு நாள் நான் அப்படியே ஊழியத்துக்கு போயிட்டு, சபையில் முக்கியமான ஒரு ஆஃபீஸர் இருக்காங்க, நேரம் ஆயிடுச்சு, மணி கிட்டத்தட்ட 12 1 மணி ஆயிட்டு. நம்ம வீட்டில் போய் எங்கே சமையல் பண்ணி சாப்பிட, அந்த அவங்க வீட்டுக்கு போனால் ஏதாவது இருக்கும் தருவாங்க, சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு நான் நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். அவங்க எப்போ போனாலும் ஏதாவது நல்ல சாப்பாடு கொடுத்து அனுப்புறவங்க. அன்றைக்கி ஒரு சாப்பிடுங்கன்னே சொல்லலை, சாப்பாடு வைக்க மாட்டாங்க. உட்காந்து இப்போ சொல்லிடுவாங்க, பிற சொல்லிடுவாங்க, பேசிக்கிட்டே இருக்காரு, ஒன்றும் நடக்கலை. அப்புறம் கடைசியில் ஒரு பொறுத்து பார்த்துட்டு பசி வேறு வழியில் நம்ம வீட்டுக்கு போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போ ஜோம் பண்ணுவோமான உடனே பாய் எடுத்து வச்சுட்டாங்க. அப்போ அவங்க சாப்பாடு கொடுக்குறதுக்கு ரெடி இல்லை. ஜோம் பண்ணார், கிளம்பி போயிட்டேன். இவர் ரூமுக்கு வந்த உடனே நேரம் ஆயிடுச்சு, பசி. பைபிள் ஒரு பக்கத்தில் தூக்கி போட்டார். ஊழியம் உமக்கு இப்படியெல்லாம் நான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன். போன இடத்துல அந்த ஆட்களுக்கு எனக்கு ஒரு நேரம் சோறு கொடுக்கறதுக்கு உமால சொல்கிறதுக்கு முடியல. நான் என்னத்தை போட்டு உமக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன்? நீர் ஒரு ஆண்டவர், நான் உமக்கு ஒரு வேலைக்காரன், ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு இப்படி எரிஞ்சு விழுந்து கோவப்பட்டுட்டு அந்த ஆக்கில் போய் கொப்பரை அடிக்க போய் படுத்தாரன். இனி என்னத்தை நான் சோறு வாங்கி சாப்பிட போகிறேன், நீ பட்டினி தான், பொம்மால நான் பட்டினி அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கிட்டான். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கதவு தட்டுற சத்தம் கேட்கு. அவங்க விசுவாசி, வீட்டு பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறவா, இந்த மாதிரி மாமா உங்களுக்கு அம்மா இந்த சாப்பாடை கொடுக்க சொன்னாங்க. என்னம்மா இன்னும் 2:30 மணிக்கு என்ன சாப்பாடுன்னு? எங்கள் வீட்டில் வான்கோழி பிரியாணி, அது உங்களுக்கு வந்து கொடுக்க சொன்னாங்க. இவர் அந்த வாங்கி நீங்கள் சாயங்காலம் நான் ஸ்கூல் விட்டு வரும்போது பாத்திரத்தை எடுத்துக்கிட்டேன், நீங்கள் வச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவள் போயிட்டான். அந்த பிள்ளை இவர் திறந்து பார்த்தா ஆவி பறக்காக்கில் என்ன இருக்குது? வான்கோழி பிரியாணி. இப்போ ஆண்டவர் பேசினாராம், மேடம் முட்டா பையில, அங்கே உனக்கு என்ன கிடைக்கும்? பழைய சோறுடா அவங்க வீட்டில். நீ என் பிள்ளை இங்கே உனக்கு பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கேன், நான் இங்கே உனக்கு ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க இருதயத்தை கடினப்படுத்தி உனக்கு பழைய சோறை கொடுத்துடக்கூடாதுன்னு இருதயத்தை கடினப்படுத்தி சாப்பாடே கொடுக்காம அனுப்பி விட்டேன். நீ இப்போ சொல்லு, உன்னுடைய யோனா பற்றி கேட்ட மாதிரி இப்போ உன் எரிச்சல் என்னாச்சு? சாப்பிட்றதுக்கு மனது வருமா? அப்படியே முழங்கால் போட்டு மணிக்கணக்காக அழுதாராம் பிரியாணியை வச்சுக்கிட்டு. ஆண்டவரே, நீ வாழ்நாளே யான் ஆயத்திலிருந்து கேட்க மாட்டேன், தேவைக்கு நீர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும், நீர் முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணி வைக்கிற தேவன். அப்போ அந்த கடற்கரை அனுபவம் அங்கே வந்துட்டா, நீங்கள் அந்த அனுபவம் நமக்கு இருக்கா இல்லையா? மற்றவங்கெல்லாம் ஒன்றும் தலையும் ஆட்ட மாட்டாங்க, காலம் ஆட்ட மாட்டாங்க. இருக்கா இல்லையா? இது எல்லாத்தையும் சொன்ன என்ன இருக்காமா உனக்கு? இருந்தால் தானே சொல்ல முடியும். இப்போ தான் ஊழியத்துக்கு வந்திருக்கோம், பார்த்துட்டா நான் என்னத்தை படுத்து வரல, போக போக இருக்கும். அதாவது அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஆண்டவர் ஒரு உள்ளத்தில் வந்து கிரியை செய்யாமல் 10 ரூபா அவங்க பாக்கெட்டு உங்கள் பாக்கெட்டுக்கு வராது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிலர் கொடுக்கல அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம கோவப்படுறதுல அர்த்தமே கிடையாது. ஆண்டவர் அவங்கள கொடுக்க வைக்கல, கொடுக்க அவங்கள தடுக்கிறாருன்னு அர்த்தம் ஒன்று இல்லை, அவங்ககிட்ட இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் எதிர்பாராத ஒரு ஆள்கிட்ட இருந்து உங்களுக்கு வரும். அது காரணம் என்ன? அவங்கள தான் கத்தர் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்காரு. எனக்கு இந்த இன்சிடென்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு, அதாவது அது என்ன சொல்ல, அவ்வளோ தூரத்துக்கு அது வந்து எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால தான் சொல்லியிருக்கு, நமக்கு அவர் உண்டு பண்ணி வைத்தவர்களை கண் காணவில்லை, காது
இருமுதலா இருதயத்தில் தோண்டாமல். ஒரு சாப்பாடு ஆர்டினரி மேட்டர். சாப்பாடுங்கிறது என்னது? ஒரு சாதாரண விஷயம். ஆனா அதுல கூட கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? ஒரு நல்ல ஒரு ராஜாவாக அவன் இருந்தது காரணம் என்ன தெரியுமா? 13 வருஷம் அவன் எந்த அளவுக்கு வேதனைப்படணுமோ அந்த அளவுக்கு வேதனைப்பட்டான். That's why he became a very good king and leader. 13 வருஷம் எங்க தான் கிடந்தான்? குடும்பத்தை விட்டான், நாட்டுக்குள்ள இருக்க முடியல, காட்டுக்குள்ள குகையில, அந்நிய தேசத்துல கிறுக்க மாதிரி வாய நுரைய தள்ளிட்டு நடிக்கிறான். எவ்வளவு பாடுகள், எவ்வளவு கஷ்டங்கள். ஒரு கஷ்டம் தாங்க ஒரு மனுஷனை உருவாக்கும். யோசேப்பை உருவாக்கினது சிறைச்சாலை, மோசேயை உருவாக்கினது ஒரு சீனாய் வனாந்தரம். 16ஆம் அவன் இருக்கும் பொழுது யாக்கோபு என்ன செய்யப்பட்டான்? மீதியான்ல அவன் உருவாக்கப்பட்டான். 16ஆம் யார் உருவாக்கப்பட்டது? Yeah.